ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் நாளிலும் இந்த முதல் பரிசுத்தானுக்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவன் தாமே நம்முடைய தேவசனம் அழைத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நாட்டும் கிருபையும் இறக்கம் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாட்டில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்டில் தேசனையாகவும் தேவனை தொடர்பு கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நாட்டில் கிருபை செய்திருக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சில அடியாளுக்கும் கர்த்தர் இந்த பாக்கியத்தை சாக்கி கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சில துக்க செய்திகள் கேள்விப்பட்டோம், சில பேரங்கள் கேள்விப்பட்டோம், சில பேரங்களை சந்திக்கும் மாதிரி காணப்பட்டது. சில கஷ்டங்கள் பார்த்தோம், நெருக்கங்களை பார்த்தோம். எந்த போதிலும் கர்த்தாமே நம்ம கூட இருந்து அவைகள்லாம் நம்மளை தாக்காதபடிக்கு, நம்மளை பலவீனமாக்காதபடிக்கு, நம்ம சோர்ந்து வராதபடிக்கு, அடிமாக தீர்மானப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவத்தை அன்புகளுக்கு சாகத்து நன்மைகளோட கடலுக்கும் என் வார்த்தைகளாய் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் நன்மைகளை மாற்றி கொடுத்து நன்மைகளை நடத்தி கொடுத்து அப்படியே கடந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே புதிய மாதத்திலையும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவோமாக. இப்போ கர்த்தர் வரைக்கும் கடந்து வருவோம். அருமையான பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ரோமர் 15:6. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. ரோமாபுரி ஜனங்களுக்கு, ரோமாபுரியில் கிறிஸ்து இயேசுவுடைய ஜனங்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் தன் நிருபம் மூலமாய் அவரை பலப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆவியான மூலமாய், அவர் எழுத்தின் மூலமாய். இங்கே அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், பொறுமையும் ஆறுதலை அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரிபடியே நீங்கள் ஏக சிந்தைகளாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வராக. இங்கே அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், பொறுமையும் ஆறுதல் அளிக்கும் தேவனானவரும் கூட இருந்து இயேசுவை மாடலோட வைத்து நீங்களாம் ஏக சிந்தையாக இருக்க முடியாமல் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி இங்கே அவங்க பலப்படுத்துகிறே பார்க்கிறோம். அது இந்த வருஷம் வாசிங்க. அந்த ஏக சிந்தைக்கு அர்த்தமாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, வாசிக்கலாம். நீங்கள் ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோட இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமை ஆறுதலும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே ஏக சிந்தையோட இருக்கும்படி உங்களை அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலன் பவுல் தேவன் உங்களுக்கு ஏக சிந்தையை தருவார், ஒருமனப்பட்டு தருவார் என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு மாடல் ரோலை காண்பிக்கிறார். எப்படின்னா, இயேசு போல உங்களுக்கு ஒருமனமும் ஏக சிந்தையா இருக்க முடியாது. தேவன் உனக்கு பொறுமையும் சாந்தியத்துள்ள தேவன் உனக்கு அனுக்கிரகம் செய்வான்னு சொன்னார். ஹல்லேலூயா. தேவவசனம் சோதரமாக அப்போஸ்தலன் பவுல் எப்பவுமே தேவனை பற்றி பிதாவை பேசும்போது இயேசு இழுக்காம விட மாட்டார். இயேசு முன்னிட்டு தான் அவர் எல்லாமே செய்வார். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு நமக்கு மாடல் ரோலாகும். இயேசு நமக்கு ஒரு மாதிரியாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி இயேசு நமக்கு ஒரு மாதிரியை நம்ம காண்பிக்க வேண்டும். சில பேர் எப்படி பண்ணால் இயேசு போதிப்பார்கள். போதிக்கும் போது போதித்தவர்கள் மாதிரியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இயேசுவே நம்ம போதிக்கிறோம், கொஞ்ச கழிச்சு என்ன செய்கிறாங்க, இயேசு போதித்தவர்களை மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் எப்பவுமே இயேசு போதிப்பார்கள் உண்மைதான். ஆனால் எப்பவும் அவர்கள் இயேசு மாடலோட நடத்துறதுனால பார்த்து தான் நீங்கள் அவங்க மாதிரி நடக்க விடணும். ஆனால் எப்படியுமே நம்ம டார்கெட் எப்படி இருக்கணும், இயேசு தான் மாடலோட. தேவவசனம் சோத்திரமுடாக இயேசு மாதிரியின்படியே என்ன செய்யறாங்க சொல்லி அப்போஸ்தலன், அதாவது தேவன் உங்களுக்கு ஒரு மனம் சிந்தையை கொடுப்பாராக, உங்களுக்கு ஒரு ஏக சிந்தையோட இருக்க முடியாது, கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாமே. ஏன் இயேசு மாதிரி கொண்டு வர அவரை போல நீங்கள் என்ன செய்யணும், இயேசு போல நீங்கள் ஒரு மனமாக இருக்க வேண்டும். இயேசு போல ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். இயேசுவோட சிந்தையை உங்களிடத்தில் இருக்க கடவுள்னு சொல்லி பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அவருடைய சிந்தையே உங்களுக்கு காணப்பட வேண்டும் என்று இயேசு மாதிரியாகவே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் மாதிரியாகவே நம்ம ஆன்மீக வாழ்க்கை இருக்க வேண்டும். அவரை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இங்கே மாதிரியை கிட்டத்தட்ட 3 இடத்துல இங்கே
இங்கே ஒரு மாதிரியை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சில நேரங்களில் நம்ம அநியாயமாய் நாம் சிலது காயப்பட்டிருக்கிறோம், அநியாயமாக சில நேரத்தில் நம்ம பாடுகளை வாங்கியிருப்போம், அநியாயமாக சில கஷ்டங்கள் வாங்கியிருப்போம். பெரும்பாலும் நம்ம தப்பு செஞ்சால் அடி வாங்கினா நம்ம ஒன்றும் யோசிக்க மாட்டோம். ஆனால் தப்பு செய்யாமல் சில அடி வாங்கியிருப்போம். அநியாயமா அது இயேசு தான் செய்தார். அவர் தவறே செய்யல, அவர் பாவமே செய்யல. ஆனாலும் அவர் அடி வாங்கினார், அவர் தாக்கப்பட்டார், தாக்கு இடம் கொடுத்தார். இப்படி செய்யறதுனால தான் பிரோஜனம் என்று சொல்லி இயேசு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவருக்கு அதுக்கான சுவடுகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் பின்பற்ற வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் பேதுரும் இதை தான் சொல்றார். இயேசு மாதிரியாக வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலும் இயேசு மாதிரிப்படி நடங்கன்னு சொல்றார். அப்போஸ்தலர் பேதுரும் இயேசு மாதிரிப்படியே நீங்க செய்யுங்க, நடங்க. ஏன்னா சில இடத்துல நாம் செய்யாத தப்புக்கே செய்ய தண்டனை வாங்கியிருக்கலாம். ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு அப்படிதான் அவளை அடிச்சொல்லை பின்பற்றுவோம் என்று சொல்லி பேதுரு நம்ம அந்த இடத்துல ஒரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாக்குறதை பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. உங்களுக்காக பாடுபட்டு இங்கேயும் இயேசு ஒரு மாடலோட காட்டுகிறார். ஹalleluya. இயேசு நமக்கு எப்படி மாதிரி. ஹalleluya. அது 20 வாசித்து பாருங்க. இருக்காருமா, நீ குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் என்ன பிரயோஜனம்? ரைட். அடுத்தது, நீ நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அது தேவனுக்கு பிரீத்தியா இருக்குமே. ஏன்னா இதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீர்கள். இப்படி இயேசு செஞ்சா மாதிரியே உங்களுக்கு அடிச்சுடுகளாக காண்பிட்டு இருக்கிறார். ஹalleluya. இயேசு என்ன செஞ்சிருக்கானா, செய்யாத பாவத்துக்கும் செய்யாத தப்புக்கும் அடி வாங்கினார், ரத்தம் செஞ்சார். இது அவரை வைத்து போன ஒரு மாதிரியா அடிச்சோட. சிலர் சொல்லுவாங்க, நான் தப்பே பண்ணலை, என்ன எப்படி அவங்க மிஸ் கேட்கலாம், நான் தப்பே பண்ணலை, இப்படி நீங்கள் என்ன திட்டலாம், நான் தப்பே செய்யலை, எனக்கே அந்த ப்ரைஸ் கிடைக்கல. இதெல்லாம் வேணாங்க. நம்மளோட மாடல்களோடு வந்து இங்கே லோக்கல் ஆளுங்க கிடையாது. நம்ம மாடல்கள் யார்? பரலோகத்தில் இருக்கிற யான்ற இயேசு கிறிஸ்து மாடல்கள். ஹalleluya. அவர் நமக்காக பாவம் செய்யாமல் அடி வாங்கினார், அவர் நமக்காக தப்பு செய்யாமல் தண்டனை வாங்கினார். அந்த அடிச்சொல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவருக்கே அந்த நிலைமைன்னா நமக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதனால் நன்மை நீங்கள் அதாவது தப்பு செஞ்சு அதுக்கு அடி வாங்கினாலும் என்ன ஒன்றும் இல்லையே. நீங்கள் நன்மை செஞ்சு அடி வாங்கும் போது தான் தேவனுக்கு என்னவா இருக்கும்? பிரீத்தி. பிரீத்தி என்னமா? ஸ்வீட்டாக இருக்கும். என்ன ஸ்வீட்டாக இருக்கும். பிரீத்தினா இருக்கும், தேவனுக்கு பிரியமாக ஸ்வீட்டாக இருக்கும், அது அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அதனால் நீ அந்த இந்த விஷயத்தில் நீங்கள் மாடல்களோட வைத்துக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இதுலேயும் என்ன பார்க்குறோம்? இயேசு இங்கே மாடல்களாகவே அப்போஸ்தலர் பேதுரு வைக்கிறார். இப்போ இயேசு ஒரு காரியத்தை என் மாதிரியாக வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி அவரே நேரடியாக சொல்லியிருக்கார். யோவான் 13ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது அவரே இந்த காரியத்தை தாழ்மையாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியாக வச்சுக்கணும், இதுக்காக மாதிரியாக உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் இந்த இப்படி செய்யுங்கள் என்று சொல்லிட்டார். மாடல்களோட பிரகாரமாக நீங்கள் சாம்பிள் பிரகாரமாக இதை நீங்கள் செய்ய, நான் செஞ்சு காமிச்சேன், நீங்களும் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்த ஒரு மாடல் காண்பித்தேன். நானே போதராக இருக்கேன், நானே உங்களுக்கு காலில் கழுவுண்டானால் நீங்கள் ஒரு காலில் செய்யுங்க, கழுவி கொள்ளுங்கள், உங்கள் தாழ்மையை காட்டுங்கள், ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க, ஒருத்தர் சீனியர் ஜூனியர் பேசிக்காதீங்க. சீனியர் ஜூனியர்கள் கிறிஸ்துவர்கள் கிடையவே கிடையாது. 40 வருஷம் வேணா இருக்கலாம், இன்னொருத்தர் 15 வருஷமாக இருக்கலாம். 2 பேரும் ஒன்று போல இருந்தால் 2 பேரும் ஒன்று போல் எடுத்து போனால் அந்த பசுதான் கிரி எப்படி இருக்கும்? ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் அவருக்கு இந்த பாதபட்சம்லாம் கிடையாது. பசுத்தோ இறங்கினார்னா சிறியோர் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சிறியோர் வந்து பெரிய வரைக்கும் மாம்சம் யாவர் மேலும் மாம்சம் இருந்தால் ஒரு பசுத்தோ இறங்கிடுவார், அவ்வளோதான். மாம்சம் யாவர் மேலும் பசுத்தோ இறங்கி சொல்லியிருக்கிறார். அதனால் சீனியர்கிட்ட மேலே நான் பகிரமாக இறங்குவேன், ஜூனியர்கிட்ட கம்மியாக தான் இறங்குவேன், அப்படிலாம் கிடையாது. தேவனை பொறுத்த வரைக்கும் பட்சபாதமே இருக்காது. ஹalleluya. அப்படி இருக்கும்போது பசுத்தாவியானவர் இங்கே ஜூனியர் சொல்லி காட்டுவதில்லை, அது மாதிரியாக என்ன வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிறார். ஒருவர் காலில் ஒருவர் கல்வி கொடுங்க. நாம் அதாவது அவங்க அன்றைக்கி போய் அடிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னா இயேசு கிறிஸ்து நாளைக்கு சிலுவை அறைய போகிறாயாம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்துக்கு யார் தலைவர்? நம்ம கூட்டத்துக்கு யார் தலைவர்? அப்போ ஒருத்தர் நான் சீனியர் எப்படின்னு அவர் எஸ்ஏந்தோடத்துலேருந்து நடந்து வெளிவரும் போதே என்ன செஞ்சுருக்காங்க? சர்ச்சை உண்டாக்கிட்டே இருக்காங்க. உடனே திரும்பி சொல்கிறார், ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க? உள்ளே போடணும்னு சொல்கிறார். என்ன அடிச்சுக்கிறீங்க? ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க? இந்த பாருங்க, நான் இறங்கி துண்டை கட்டி அவர் காலை கழுவி, ஐயா ஆண்டவர் நீ கழுவுல, நான் கழுவுனா உங்களுக்கு என்ன கிடையாது, மோட்சமே கிடையாது, என்னோட பங்கே கிடையாது.
அதனால நானே கழுவுனா உன்னை எவன் கழுவான் அப்படி எனக்கு உள்ள கழுவாண்டு அது ஃபுல்லாக கழுவ முடியாது. நீ முழுகினா போதும் உன் காலோட தூசியை மாத்திரம் கழுவி விடுறேன். இந்த மாதிரி ஒருத்தர் தாழ்ந்தாதீங்க, நான் போனதுக்கப்புறம் அடிச்சுக்காதீங்க. இதுக்கு மாதிரியாக நீங்கள் ஒழுங்காக தான் இருக்கிறீங்க, நாங்கள் தாழ்மையாக இருக்கிறோம் அப்படி கிறிஸ்தவ மாதிரியாக காட்டுறதுக்கு ஒரு மாடல் காட்டுறேன். ஒரு கால கழிக்கணும் ஒரு மாதிரியே கட்டத்தை காண்பித்தார். என்ன மாதிரி? அவர் போரியே தாழ்மை இருக்க மாதிரி. இந்த 3 வசங்களை தலைப்பு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன அப்படின்னா இந்த 3 இயேசு மாதிரிப்படியே நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு மாதிரியே நாம் ஏக சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு மாதிரியே பாடுபடும் போது சகித்து கொள்ள பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு மாதிரிப்படியே நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றும் இயேசு மாதிரி மாடல் ரோலாக நாம் இருக்க வேண்டும்ங்கிறது ஆன்மீகத்துடைய ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். ஹல்லேலூயா. நமக்கு ஆன்மீகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? உள்ள கட்டமைப்பு என்ன? இயேசு தான். ஹல்லேலூயா. அவர் எப்படி நடந்தாரோ அதை நீ நடத்தினது தான் இயேசுடைய சீசர்கள், இயேசுடைய சான்றோர்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக, தேவனுக்கு என்று சாட்சி அவரை போலவே இருக்க வேண்டும். நம்ம வித்தியாசமாக நமக்கு தேவை தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றிக்கிறது, நம்ம தேவை தகுந்த அப்புறமா நீதி பேசிக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இயேசு மடியே நான் மாதிரியாக நம்ம காணப்படும் சொல்லி இங்கே அப்போஸ்தலர் பவுல் அதை போதிக்கிறார், பேதுரு அதை சொல்லியிருக்கிறார். இயேசுவும் என்னை மாதிரியாக வைத்திருக்கிறதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இந்த காரியத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயேசு மாதிரிப்படியே வேதாந்தத்தை எடுத்து அவர் என்னென்ன காரியம் செய்திருக்கிறார் அந்த மாதிரிப்படியே நம்ம நடக்க நம்ம ஆயத்தப்படுவோமாக. விசேஷமாக இந்த புதிய மாதிரி அப்படின்னு காணப்படுவோமாக. இயேசு மாதிரிப்படியே இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அவர் மாடல்களாக இருக்க முடியாத ஒரு பார்க்க போகிறோம். என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே ஜீவித்த நாட்களிலே, பூமியில் இருந்த 33 வருஷ காலத்திலே ஒரு 5 காரியத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு 5 காரியத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த விட்டு கொடுக்குறதுக்காக சில பேர் குறுக்க வராங்க. குறுக்க வரும்போது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், அவர் விட்டு கொடுத்தாரா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவர் விட்டு கொடுத்தாரான்னு பார்த்துட்டு அதே மாதிரி மாதிரியே நம்ம என்ன செய்கிறோம், நாம் கடைபிடிக்க போகிறோம். விசேஷமாக கடைபிடிக்க இல்லையோ இந்த மாதத்துலையாவது இந்த 1ஆம் தேதியில் இந்த வார்த்தைகள் கேட்டதுக்காக நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரிப்படி இருப்போம். ஆனால் என்றைக்கும் இயேசு மாதிரிப்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் ஜீவித்தக்காக ஒரு 5 காரியத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. நீங்கள் இப்போ சொன்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, வசந்தத்துக்கு காட்டுற 5 காரியத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோமே, நம்ம என்ன 5 காரியத்தை விட்டு கொடுப்போமா? அவரே விட்டு கொடுக்கல, அப்போ நம்ம செய்யணும், விட்டு கொடுக்க வேண்டாம். அந்த 5 காரியம் என்ன பார்த்துருவோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது நீதி. எக்காரணத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நீதியை விட்டு கொடுத்துறாதீங்க. இயேசு ஒரு நாள் நீதி விட்டு கொடுத்ததே இல்லை. யாருக்காகவும் தெரிஞ்சவர்களுக்காகவும் அறிந்தவர்களுக்காகவும் தெரிஞ்சவர்கள் உறவினருக்காக இயேசு நீதியை விட்டு கொடுத்ததே இல்லை. ஸ்ட்ராங்காக ஸ்டவானாக நின்றார். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கும் போது இயேசு தம்முடைய நமக்காய் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானத்தில் உள்ள நெருங்கும் போது அவர் நீதியை விட்டு கொடுக்கவில்லை. யோவான் ஸ்நான அந்த காரியத்தை தடுத்தார், நீதியை விட்டு கொடுக்கவில்லை. அந்த நீதியை ஸ்டவானாக இருந்தார். அந்த காரியத்தை அவர் ஸ்ட்ராங்காக போல்டாக சொன்னார். இப்போ தேவனுடைய நீதி நடப்பிக்க எனக்கு வழி செய்யும், நீ தடை செய்யாதே என்கிற மாதிரி யோவான் ஸ்நானத்தை இயேசு பேசி அவர் அந்த நீதியை விட்டு கொடுக்காமல் அவர் அங்கே பாதுகாத்தார். வாசிக்கலாம். வந்தார். பாத்தீங்களா, யோவான் செய்கிறார், தடை செய்கிறார். அவர் எதுக்கு ஞானஸ்தானம் பண்ணால், யார் ஞானஸ்தானம்ங்கிறது நம்ம பூமியில் பண்ண எந்த மனுஷனுக்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒன்று என்ட்ரி ஆகும். நல்ல கேட்டுங்க, ஞானஸ்தானம் பூமியில் யார் பிறந்தாலும் சரி, ஆத்மான ஜீவனை விட்டுருங்க. ஆத்மா உள்ளவர்கள் அவர் ரட்சிப்பை அடையத்தக்கதாய் பூமியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய, பரலோகத்துக்குள்ள ஒரு என்ட்ரி ஆகணும், ஒரு கேட் பாஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கவங்க ஞானஸ்தானம் வாங்கியிருக்கும். இது தேவ நீதியாகும். ரைட்டா? அந்த ஞானஸ்தானம் பெறதுக்கு அவர் எப்படியுமே தேவன குமாரனாக இருந்தாலும், இயேசு தேவன குமாரனாக இருந்தாலும் பிறந்ததுக்கு எங்க பூமியில் பிறந்திருக்கிறார். அப்போ பூமியின் பிரகாரம் அவருக்கு ஒரு பேர் வைக்கணும், பூமியின் பிரகாரம் அவருக்கு ஒரு தகப்பன் தாய் தகப்பன் இருக்கணும், பூமி பிரகாரம் அவருக்கு ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும், பூமியின் பிரகாரமாய் அவர்கள் ஒரு கலரை எல்லாமே மனுஷன் பிரகாரம் என்னமே இருக்கோ அதை இருந்தால் ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுழையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்யணும், பூமி பிரகாரமாக மனுஷனுக்கு என்ன செய்யணும், ஞானஸ்தானமும் வேண்டும் என்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஞானஸ்தானம் யோவான்ஸ்தானம் தேவனுடைய இணைக்கப்பட முடியாதுன்னு நீ வந்த, ஞானஸ்தானம் கொடுத்து தேவனுடைய மக்கள் இணைக்கப்படுறது அந்த ஆயத்தப்படுத்துன்னு வந்தவங்க ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிற,
அப்படின்னு கேட்கிறார். வாசிக்கிறார் அடுத்த வசனம். ஆண்டவரே நீர் பெரியவர், உம்மால நாங்க ஞானஸ்நானம் பெற இருக்க நீ ரெண்டு வரலாமா அப்படின்னு கேட்டார். இப்போ என்ன ஆகுது, ஏதாவது சீனியர் ஜூனியர் சொல்லி எப்படியாவது இயேசுவே தேவ நீர் விட்டு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவர் செய்யலை. ஆனாலும் அவரை செய்கிற நோக்கம் கடைசியில் அவர் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் சொல்கிறார். ஆனால் அப்படியே போய் ரிசல்ட் வந்து அமையும். இயேசு அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை அவர் அறிஞ்சு கொண்டார். ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறார், எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதனால் இவர் சொல்கிறார் கேட்டு தான் ஆகணும். சரி அப்படியா நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவர் போகலை. அவருக்கு சொன்ன வார்த்தையை பாருங்க, இதில் நீ சூனியர் தான், நீ ஜூனியர் சீனியர் பேட்டரே கிடையாது. நமக்கு வேண்டியது தேவதை நடப்பிக்கப்படுறார். வாசிக்கலாம். இயேசுவின் பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோவான் பேச்சுக்கு இயேசு இடம் கொடுத்தாரா? இடம் கொடுத்தாரா? நம்ம நெருங்கிய நண்பர் சொல்கிறாரு, நமக்காக ஆயத்தமாக படுத்த முடியாது வந்த ஆள் சொல்கிறாரு. சரி ஓகே, நம்மளாம் அப்படின்னா கேட்போம். விருப்பப்பட்ட ஆள் சொல்கிறாங்க, நெருங்கின ஆள் சொல்கிறாங்க அப்படின்னு பரவாயில்ல முன்ன பின்ன இருந்திருப்போம். இந்த முன்ன பின்ன வார்த்தையே ஆவிக்கு வாழ்க்கையில் கிடையாது. ஹல்லேலூயா. எப்பவும் அந்த லைனில் தான் இருக்கணும். அந்த லைன் தான். அந்த லைனுக்கு மேலே போனாலும் தவறு, லைன் கீழே போனாலும் தவறு. இந்த முன்ன பின்ன வார்த்தையே ஆவிக்கு வாழ்க்கையிலே பேச்சே கிடையாது. அவர் பார்த்தாரு, இப்போது இடம் கொடு, இப்படி செய்வது எல்லா நிதி நிறைவேற்றுவது நமக்கு தேவை வேண்டிய ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே இயேசு சொன்னார். அவர் நீதி பெற்றுக்கொண்டார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ரோமரில் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 21 பார்க்கிறோம். இப்படி நீதியாக இருக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஒரு காரியத்தில் ஒரு அச்சாரமாக இருக்கிறது. இந்த நீதி என்ன அப்படின்னா, தேவனை இயேசுவை பற்றி விசுவாசிக்கிற ஒரு தேவ நீதியாகும். யாராக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்துக்காக இல்லாதபடிக்கு இயேசுவை விசுவாசிக்க முடியாதுன்றது தான் தேவ நீதியாகும். தேவ நீதி என்ன? பிரமாணத்துக்காக இல்லாமல் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். அதுதான் இது தேவதி. இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ நீதி தான். அவருடைய பிரமாணத்துக்காக இல்லாமல் இயேசுவை விசுவாசித்து நான் பரலோகத்துக்குள் நுழைஞ்சிருவேன், அதுக்காக ஞானஸ்நானம் பெற்று இயேசு அந்த நீதியை செய்து நிறைவேற்றினார். அதே போலவே நானும் இயேசுவை மாடல் வைத்து அவர் நீதி நான் செய்வேன். அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அவர் எனக்கு நான் கேட்டின்றே கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானம் செய்வேன். இது அவரோட விசுவாசத்தினாலே இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன். அப்படி செய்யும்போது நீங்கள் தேவ நீதி நிறைவேற்றதாக அர்த்தம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்நானம் என்பது நித்திய ஜீவனுக்குரியது, மறுபருப்பம் கிடையாது பூமியில் அப்படி சொல்லியாச்சு. ஏற்கனவே இன்னொரு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து காரணம் சொல்லிட்டு நீ 3ஆவது வேறு ஞானஸ்நானம் பற்றி என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் அவங்களுக்கு கேட்டேன்றி அப்படி செயல்களுக்கு தேவ நீதியை விட்டு கொடுக்காமல் இருக்கான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு அப்புறம் பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு அவர் என்ன செய்யல, அந்த நீதியே செய்யறதுக்கு தாமதப்படுத்தலை. உடனே செஞ்சார். ஞானஸ்நானம் பெற்று எல்லா நீதி நிறைவேற்ற நம்மளோட கடமையாக இருக்கிறது. நான் பூமியில் பிறந்தவங்களுக்கு ஞானஸ்நானம் முக்கியம். பூமியை பிறந்தவருக்கு இயேசு விசுவாசத்தை வைத்து ஞானஸ்நானம் பெறுவது முக்கியம். இது தேவ நீதியாக இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு உடனே ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். அதுக்கு 4 கிழமையெல்லாம் பார்க்கக்கூடாது, தேவன் சொல்வாருங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. இங்கே தேவன் சொல்லிட்டார், நீ தேவ நீதி செய்கிறவா இருந்தால், தேவ நீதி செய்கிறவனா இருந்தால் ஞானஸ்நானம் உடனே பெற்றுக்கொள்ள, அதை தாமதிக்காதே. இல்லைன்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்காக, யாருக்கோ ஒரு மாம்சத்துக்காக, யாருக்கோ ஒரு பொருளுக்காக நீங்கள் தேவ நீதியை விட்டு கொடுத்து தான் இருக்கிறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எ மாடல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவ நீதி எக்காவது விட்டு கொடுக்கக்கூடாது. தேவனை பற்றி விசுவாசத்தில் நீங்கள் முதலிடமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவ நீதி. வாசிக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும். தேவ நீதிங்கிற இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும். தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும். என்ன வாசிக்கிறீங்க? ஃபுல்லா வாசிங்க. பலிக்கும் தேவ நீதின்னு வாசிங்க. முதல்ல வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே. அது இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. நீ கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் காணப்பட்ட நீ தேவ நீதிக்குள்ள இருக்கிறீங்க. நீ கிறிஸ்து விசுவாசம் ஞானஸ்நானம் பெற்றா நீங்க தேவ நீதிக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்து விசுவாசத்தை பற்றி நீங்க ஒரு காரியம் செஞ்சா தேவ நீதிக்குள்ள இருக்கிறீங்க. இப்படி எல்லா நீதி நிறைவேற்ற நம்மளோட கடமையா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாவும் இருக்கு. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீ எதை செஞ்சா தேவனுடைய விசுவாச பிரகாரமா செய். அது அவரை பற்றி விசுவாசத்துக்குரிய பலிக்கும் தேவ நீதியை வாசிக்கலாம். விசுவாசம் எல்லாத்துக்கும் விசுவாசிக்க எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது. ஹல்லேலூயா. யாரா ஒருத்தர் இயேசு விசுவாசம் இருந்து அவங்க செய்தாங்க அப்படின்னா தேவ நீதி. ஹல்லேலூயா. இந்த தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும்.
இந்த பாருங்க, இந்த விசுவாசம் வைத்து நம்ம தேவன் நிறைவேற்றல எப்படி தெரியுமா? அதில் ரேங்கிங் என்னவா இருக்கும் தெரியுமா? முதலிடமாக இருக்க வேண்டும். தேவனை நிறைவேற்றுக்கா, அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன் தேவநீதி நீங்கள் நிறைவேற்றலாம். இயேசு விசுவாசத்தினாலே தேவநீதி நிறைவேற்றலாம். இயேசு விசுவாசத்தினால ஞானசம் எடுத்தனாலே தேவநீதி நிறைவேற்றலாம். இயேசு விசுவாசத்தினால என்ன காரியம் செய்யும்? தேவநீதி நீங்கள் நினைச்சலாம் நிறைவேற்றலாம். அந்த விசுவாசத்தினால நீங்கள் தேவனை நிறைவேற்ற போகிற நீங்கள் அந்த விசுவாசத்துக்கு எந்த இடம் இருக்க வேண்டும்? வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் த ஃபெய்த்? என்ன பேசுங்க? விசுவாசத்துக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விசுவாச இடம் எப்படி இருக்கணும்? முதலிடமாக இருக்கணும். மத்திய 6:33 மாதம் பாருங்க, அந்த விசுவாசம் எங்கே வைக்கிறீங்கன்னா முதலிடமாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இப்போ விசுவாசத்தை எங்கே வச்சுருக்கீங்க? இயேசு பற்றி நீதி செய்யறதுக்குள்ள விசுவாசத்தை எங்கே வச்சுருக்கீங்க? 3, 4, 5, 6, 7 போயிட்டு சில பேர்கள் 55 தாண்டிட்டு போகலாம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசி நாட்கள் தான் என்ன செய்யுது? ஆண்டவர் பார்க்க ஒரு விசுவாசம் எப்படி போயிடுச்சுப்போம்? 55 அர்த்தம் 50 நாள் வச்சு சர்ச்சைக்கு வராங்கன்னு அர்த்தம். அப்படிதான் போயிடுச்சு. இன்னைக்கு விசுவாசம் முதலிடமே கிடையாது. சந்தோஷப்படுங்க. நீங்க 1ஆம் தேதிக்கு ஞாயிற்றுக்கிழமை முதலிடம் தேவசேனம் வந்திருக்கோம். முதலிடம் விசுவாசம் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. தேவனை சேர்ந்து சந்தோஷப்படுங்க. வாசிக்கலாம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எப்போங்க? ஆமா, நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா 3 காரியத்தை சொல்லி சொல்லுவார். சீரர்களுக்கு எப்படி தெரியுமா? பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருதயம் இருக்கும். பொக்கிஷத்தை மாதிரி பார்த்து கண் வைங்க அப்படிம்பாரு. அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தவங்க உலகத்தான் இருக்கும், ஒருத்தர் இயேசு பண்ண முடியாது. இது வாழ்வாத பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம்னா உங்கள் அசட்டு மேலே நீங்கள் எங்கே வச்சுக்கோங்க, இருதயம் எங்கே இருக்கோ அதை பற்றி சொல்கிறார். அடுத்த என்ன சொல்கிறாரு? உங்கள் வாழ்வாத சொல்கிறார். 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அது வந்து ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியாது, ஒருத்தருக்கு பொய்யாக இருக்க முடியாது, ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியாது. அப்படி வாழ்வாதாரத்தை பற்றி சொல்கிறார். இப்போ பொக்கிஷம் நம்பர் 1 ஆகி போச்சு. 2வது வாழ்வாதாரம். 3வது எனக்கு வேண்டிய சேலை சட்டை எல்லாம் துணிமணிகள் சாப்பாடு உணவு உடுக்கவும் குடையும். இது 3வது சொல்கிறார். அதை பற்றி கவலைப்படாதீங்க. 3 காரியத்தை சொல்லுகிறார். 3 காரியத்தில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முதல்ல பொக்கிஷம், 2வது வாழ்வாதாரம், 3வது உங்களோட தேவைகள் சந்திக்க முடியும். இந்த 3ல் நீங்கள் 3ஐயும் சொல்லிட்டு இப்படி எதை முதலாக்கணுங்கிறாரு? இந்த 3 இல்லாத தேவனோட ராஜ்யத்தை நீதி நீங்கள் செய்ய ரேங்க் பண்ணுங்கன்றார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணுங்கன்றார். அப்போ ஃபர்ஸ்ட்ங்கிறது என்ன? உங்களுக்கு பொக்கிஷம் தேவைதான், வாழ்வாதாரம் தேவைதான், தேவைகள் சந்திக்க தேவைதான். ஆனால் நம்பர் 1 எங்கே வச்சுக்கணும்? நீங்கள் எங்கே வைக்கணும்? தேவனுடைய நீதி மேலே வைக்கணும். நீதினா என்ன? தேவனை பற்று விசுவாசமா, இயேசு பெற்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தை முதல்ல வைங்க. அப்படி வைக்கும்போது அந்த தேவதையை காட்டும் போது அப்போது இவரெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கணும். இந்த +1 அடிஷனல் என்ன? யூ வில் பி given as additionally. அடிஷனல் என்ன வரும்? பொக்கிஷம் வரும், வாழ்வாதாரம் வரும், அடுத்த என்ன வரும்? உண்ணும் உடுக்கவும் உடையும். இதெல்லாம் அஞ்ஞானியை தேடுகிறார். நீ ஏன் போய் தேடுற? நீ நம்பர் 4 வச்சுக்கோ. நம்பர் 1 செய்ய என்ன வச்சுக்க, என்ன பற்றி விசுவாசம் வச்சுக்க, நீதி வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்பர் 1 தான் சொல்கிறேன். சில பேர் அப்படிதான், என் தாளத்தினால இதை ஜெயிச்சிருவேன், என்னை கொடுத்து கட்ட கொடுத்த பலத்தினால இதை ஜெயிச்சுவேன். அப்படிலாம் போகக்கூடாது. அப்படிலாம் போகக்கூடாது. முதல்ல தேவனை பற்றிய விசுவாசம், தேவ நீதி அங்கே இருக்க வேண்டும். முதலாவது தேவ நீதி இருக்க வேண்டும். முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன யாராட்ட சொன்னேன், நம்ம தான் ஜெயிச்சிடலாம், வாலிபால் மேட்ச்சில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போனோம். ஒரு மேட்ச்சில் எப்படி ஜெயிச்சிடணும், எதை வச்சு ஜெயிக்கணும் நம்பிக்கை வந்துச்சு. இது ஆண்டவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கணும். இல்லை சும்மா ஜாலியாக போகிறோம் ஜெயிச்சிடலாம்னு இருக்கிறான். முதலாவது அவன் என்ன செய்ய விசுவாசத்தை ஆண்டவர் எடுத்துரும். கத்திரனை வைக்கப்படுத்த மாட்டார், கத்திரனை பலப்படுத்துவார். நான் விளையாட செய்வார். அந்த விசுவாசம் முதலாக வச்சுக்கணும். அவன் விசுவாசம் எங்கே வச்சு தெரியுமா? மேட்ச் முடிஞ்சு தோந்ததுக்கப்புறம் அடுத்த மேட்ச் எப்படி ஜெயிச்சிடுன்னு அப்புறம் சொல்கிறான். 4வது 5வது ரேங்க் வச்சான். அவமானம் தான் உண்டா, தோந்துட்டான், கடுமையாக தோந்துட்டான். கத்திர சோத்திரம் உண்டாதாக எல்லா காரியத்தை நான் படிச்சிருவேன், நான் செஞ்சுவேன், நான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நீதி என்ன செய்யுங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்து தனக்கு நெருங்கியால் சொல்லும்போது அவரது நீதி என்ன செய்யலை, விட்டு கொடுக்கவில்லை. அவர் தேவைப்பட்டுள்ள காரியத்தை பிரமாணத்தை கரெக்டாக செய்ய மனசு வச்சுட்டே இருந்தார். இப்போது செய்ய இடம் கொண்டார், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். பசுத்தாவை மேலே இறங்கி புறா போல மேலே இறங்கி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் நீதியை விட்டு கொடுக்காதீங்க. நீதி விட்டு கொடுக்கணும் என்ன அர்த்தம்? எக்காரணத்தை கொண்டு இயேசு போல நீங்கள் என்ன செய்யுங்க? நீதியை விட்டு கொடுக்காதீங்க. நீதியை விட்டு கொடுக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா காரியத்திலும் நீ தேவனுடைய விசுவாசம் முதலிடம் வைத்துக் கொள்ளணும். அது எக்காரணத்தை கொண்டு செஞ்சாதீங்க. 2, 3 நாள் வச்சிடாதீங்க. அவமானம், கஷ்டம், நஷ்டங்கள், கஷ்டம் எல்லாரும் கூட வந்துடும்.
விட்டு கொடுத்துடாதீங்க. எக்காந்து கொண்டும் இயேசு மாணவர்களோட மனசு வச்சு உங்கள் நீதியே எக்காந்து கொண்டும் விட்டு கொடுத்து. அது எப்படி நீதி விட்டு கொடுனா இதுதான் இயேசு பற்றி விசுவாசம் தான். என்ன முதல்ல உங்களுக்கு நம்பர் 1 இருக்கணும், முதலாவது இருக்கணும். ரெண்டாவது உங்கள் நம்பிக்கை, உங்கள் பலன் மேலே நம்பிக்கை வச்சுங்க, உங்கள் தாளன் மேலே நம்பிக்கை வச்சுங்க, உங்கள் தாய் தகவல் மேலே நம்பிக்கை வச்சுங்க, உங்கள் படிப்பு மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தாய் தகவல் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. இயேசு 2 கொண்டு வச்சுருவாங்க. எங்கள் அப்பா என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க அப்பா எத்தனை நாள் சொல்லுவாங்க கூட இருக்க மாட்டார். ரொம்ப தாய் தகவல் நம்பிக்கை இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும், இங்கே பார்க்கணும். முதலாவது தாய் தகவல் கூட ஃபஸ்ட்டு வச்சுக்கூடாது. தேவனுடைய நீதி ராஜ்யம் மாத்திரம் இல்லை, அவர் நீதியை முதல்ல செய்யணும், ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ரெண்டாவதுனா தாய் தகவல் வச்சுக்கணும். அப்புறம் குருமார்கள் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அப்புறம் உங்களுக்கு தாழ்ந்து கற்று கொடுத்த நம்பிக்கை அதெல்லாம் பிற்பாடு ஃபாலோ பண்ணலாம். அதில் கூட கொடுக்கப்படும். இதுக்கெல்லாம் தேவையான கூட கொடுக்கணும். ஆனால் ஒரு தேவைகளுக்கோ ஒரு பொக்கிஷத்துக்கோ ஒரு வாழ்வதற்கோ தேவனுடைய நீதியை நீங்கள் முதலாக வைக்க பழகிக் கொள்ளுங்கள். எக்காவது நீதியை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. இயேசு தன் நெருங்கியால் சொல்வது கூட நீதியை விட்டு விடலை. சில ஆட்கள் நம்ம அந்த நீதியை குறைக்கிறதுக்காக வரலாம். வாங்க நம்ம முதல்ல அங்கே போய்ட்டு வந்துடும், இந்த இடத்துல போய்ட்டு வந்துடணும். இல்லைங்க நான் ஜெபம் பண்ணுற நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இல்லை இந்த ஜெபம் பண்ணிக்கலையா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்குவமாக இருந்து சொல்லுவாங்க. வந்து போய்க்கலாங்க, ஆண்டரை எப்போ நம்ம கூட இருக்க வாங்க ஆரம்பம். சிலவர் என் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க, போகும்போதே ஜெபம் பண்ணிக்கலாம். எப்படி இது என்ன மொபைல் சிக்னலா? போகும்போது வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி போகிறாங்க. இங்கே அவர் நண்பர் எப்போ சொன்னார், ஆண்டவரே நான் தான் உங்கள்கிட்ட ஞாபகத்தை நீங்கள் சொல்லலாமான்னு பாருங்க. அது செய்யாமல் என்ன இருக்கும்? தேசத்தை இடமே கொடுக்கல, விட்டே கொடுக்கல பூமியை. இப்போ செய்ய இடம் கொடு அப்படின்றார். உடனே அவன் ஞானசாரம் பெற்றார். பசுத்தாவை அங்கே இறங்கி அங்கே இவர் நேசகுமார் இருந்த பிரியமார்க்குன்னு சொல்லி வானத்துக்கு சத்தம் உண்டாக பார்த்தோம். தேவ கோசம் சோத்திரம் உண்டாக. நீங்கள் நீதி செய்யும்போது பரலோகத்துக்கு உங்களுக்கு சத்தம் உண்டாகும். யாராவது நீதி செய்ய தடுத்தாங்கன்னா நீ மீறி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நீதி செஞ்சு பாருங்க, நிச்சயமா பரலோகத்துக்கு ஒரு ரிசல்ட் வரும், அக்னாலஜ்மெண்ட் வரும். You will get an acknowledgement from the heaven when on keeping on righteousness with your hand. நீங்க நீதியில நிலைத்திருந்தால், நீதி விட்டு கொடுக்காம இருந்தால் பரலோகத்துக்கு சத்தம் உங்களை என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும். சில நேரங்கள் அப்படிதான், என் பரலோக சத்தமே வர மாட்டேங்குது, ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீதி எங்கேயாருக்கோ விட்டு விட்டுருக்கீங்க. சில பேர் அப்படிதான், தாய் தகவலுக்கா நீதியை விட்டு கொடுக்குறாரு, மாமியாருக்கா நீதியை விட்டு கொடுக்குறாரு. எங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. நீதினா என்ன? தேவனை பற்றி விசுவாசம் மேலே வைங்க, அப்புறம் பிற்பாடு எல்லாரும் வச்சுப்பாங்க. இல்லை முதல்ல அம்மா அப்பா மேலே பார்த்து அப்புறம் பார்க்கலாம். போச்சு நீதி அங்கே செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக போயிடுச்சு. அப்புறம் சத்தம் என்னென்ன வரும்? சத்தமே வராது. என்ன மியூட் ஆன மாதிரி இருக்கும். தேவனை வசம் சோத்திரம். ஆகையினாலே இயேசு தன் நீதி செய்யறதுக்கு தடை வந்த போதும் கூட அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீதி செய்யறதுக்கு அவர் விட்டு கொடுக்காமல் அந்த நீதி செய்தார். உங்களுக்கு சில ஆள் மூலமாய் இப்படி வரும். நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படியா அப்படிலாம் பேசுவாங்க, கனிவாக பேசுவாங்க. நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படியா அப்படிலாம் பேசி நம்ம செய்வோம். தேவ நீதியை செய்கிறதுக்கு தடை பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் தடை செய்யும்போது நீங்கள் கவனமாக நீதி விட்டு கொடுக்காம இருங்க. எக்காரணத்தை கொண்டு எல்லா காரியத்திலும் தேவனுடைய விசுவாச காரியத்தை, தேவனுடைய விசுவாச காரியத்தை முதலிடமாக வைத்து தேவநீதி செய்ய அந்த தேவனை விட்டு கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து போல. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீதி செய்யும் போது பரலோகத்திலிருந்து உங்களை அக்னாலஜ்மெண்ட் உங்களை பலப்படுத்த ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எக்காரணத்தை கொண்டும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தேவ சித்தத்தை தடை செய்ய அனுமதித்தது இல்லை. அவர் தேவ சித்தத்துக்கு என்ன, அவர் தேவ சித்தத்தை செய்யாமல் விட்டு கொடுத்ததே இல்லை. எப்படியும் தேவ சித்தத்தை செய்துடுவார். அதுக்கு ஒரு ஆள் வரும் பாருங்க. தேவத்தை தடை பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வரும். இப்படி வாசிக்கலாம். மத்திய 16ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். தேவத்தை தடை செய்யறதுக்கு ஒரு ஆள் வரும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இயேசு கிறிஸ்து தேசத்தை விட்டு கொடுத்தாரா? அப்படி இல்லை பாருங்க. தேசத்தை செய்து விட்டு கொடுத்தாரா? அவர் மாடலோட வைக்க வேண்டும் முதல்ல பார்த்துட்டோம். இந்த இடத்துல தேசத்தை செய்ய விட்டு கொடுத்தாரான்னு பாருங்க. விட்டு கொடுக்கல. அப்போ நீங்களும் அதே மாடலாக செய்ய. எக்காரணத்தை கொண்டு தேசத்தை செய்யறதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. விட்டே கொடுக்காதீங்க தேசத்தை செய்யற வேலையில். வாசிக்கலாம். எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடமெல்லாம் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில ஆட்கள் கூட இருக்க ஆட்கள் கூட தேவனுக்கு ஏற்ற சிந்திக்க மனுஷனுக்கு தான் சிந்திக்கணும். ஐயா நீங்கள் அங்கே போனால் தப்பான பாரியா, நீங்கள் போகாதீங்க அப்படின்றது. அந்த கல்யாணத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க.
அந்த பெண் ஆத்மாவுக்கு பாஸ்டருக்கும் ஒரு என்ன அவருக்கு மூலமாக அந்த ஆட்கள் அந்த பெண் ஆத்மாவை அந்த பாஸ்டர் ஏங்குது. ஆனால் ஐயா அவங்களுக்கு அவங்க போனால் பிரசங்கம் தர மாட்டாங்க. எப்படி போனால் பிரசங்கம் தர மாட்டாங்க. அவர் அந்த மாப்பிள்ளை பாஸ்டர் தான் பேசுகிறாங்க. நீங்கள் பிரசங்கம் முடியாது, நம்ம ஓரமாக உட்கார சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கல்யாணம் போகிறீங்க. அந்த கல்யாணத்துக்கு போக விட்டார் அந்த பாஸ்டர். அந்த பெண் ஆத்மா ரொம்ப ஏங்கிருக்கு, தன்னை வளர்த்த தகப்பன் வரலையே அப்படின்ட்டு. போது உள்ளே பூந்து நினைச்சிட்டாங்க, என்ன செய்யறாங்க, தான் வளர்த்த தகப்பன் வரலையே, சரி என்ன செய்ய நமக்குள்ள விதி அப்படி தான் போயிட்டு. அப்போ அந்த பாஸ்டருக்கு தேவசத்தமே தலசினது யாரு? அவன் கூட உடல் மொழியிறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என் கல்யாணத்தில் நடந்தது. என் மச்சன் அந்த காரியத்தை தடை செஞ்சான். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. இந்த மாதிரி சில ஆட்கள் அந்த பாஸ்டர் தேசம் செய்ய தடுக்கிறாங்க. இங்கே அப்போதான் ஆண்டு சொல்றார், 3 நாள் அதாவது நான் பாடுபட்டு மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்னு சொல்கிறாரு. இவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டே உங்களுக்கு அது அப்படி ஆகாது, அப்படி செய்ய வரக்கூடாது. எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்க? அவர் நல்லா கேட்டுங்க. 3 மறிக்க மட்டும் சொல்லலை, 3ஆம் உயிர்த்தெழு சேர்த்தான் சொன்னார் இவர். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை அது உங்களுக்கு ஆகாது அப்படின்னா உயிர்த்தெழு வேணாங்கிறாரு. எப்படி பாருங்க, மூக்கதை அது ஆகாத ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். அத்தை சொன்ன வார்த்தை அப்பாத போக சாப்பிட்டாரு. நீ மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிற, மனுஷனுக்கு சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்ற சிந்திச்சு பாரு, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு புத்தி சொன்னான். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்க, சில பேர் தேசம் செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம கூடுற மக்கள் ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க. அது தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்யறது எனக்கு தெரியல. ஆனால் தேசம் தடுக்கிறதுக்கு இங்கே ரொம்ப ரெடியாக இருக்காங்க. ஐயா நீங்கள் அங்கே போனால் அசிங்கப்பட்டு போய் நீங்கள் போகாதீங்க, அங்கே அந்த ஆளுங்க வருவோம், அப்புறம் நாளைக்கு கேள்வி கேட்போம், நாளைக்கு ரொம்ப நாள் இப்படி சில ஆட்கள் சில வீட்டுக்கு போகாமல் தடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊழியருக்கு அங்கங்கே சில பிரச்சனை. சில வீட்டமாக அப்படி சொல்லுவோம், ஏங்க அவங்க உங்களை என்னங்க செய்ய கூப்பிட்டாங்க, அவங்கள ஒருத்தரும் கூப்பிடல, ஏன் அங்கே போகிறீங்க, அதை கிராண்டு உங்களை கூப்பிட்டாங்களா என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உடனே அது வீட்டாமாவே அவங்க தெரியுது. ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் வந்துருக்கும், அது அந்த ஆத்மா திருப்தியாக இருக்கும். ஆனாலும் இவங்க அதை செய்ய மனதில்லை. பாருங்கள், சில பேர் அப்படி தான் நம்ம தேசத்தை செய்கிறதுக்கு எப்படியாவது ஏதாவது வகையில் வரும். நம்ம குடும்பத்திலேருந்தே வரும். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம குடும்பத்திலேருந்தே நாம் தேசம் செய்கிறதுக்கு தடை வரும். நம்ம என்ன செய்யணும், அவங்க இந்த இடத்துல ஞானமாக தேசம் செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கலையே, நாமும் தேசம் செய்ய விட்டு கொடுக்கூடாது. இயேசு மாதிரிப்படியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த தேவசத்தை செய்ய வேண்டும். வாசிங்க 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது நம்ம அடிக்கடி இந்த வசனத்தில் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த வசனத்தை என்ன செய்வோம், ஜோகமோ பிறந்தநாள் அன்னைக்கு இதை என்ன செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் இந்த வசனம் பிறந்தநாள் மட்டும்தானா? அதில் வாசித்து பாருங்க. 1 Thessalonians 5:18. 1 Thessalonians 5:18. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யும் போது நம்ம பிறந்தநாள் மட்டும் என்ன செய்யறோம், ஆண்டவரே இந்த 1 வருஷம் கொடுத்தக்க நன்றின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி பிரசங்கிக்கிறோம், வசனம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த வசனம் பிறந்தநாள் மட்டும் தானமா? இல்லை, எல்லாவற்றுக்குமே இதை குறித்து என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. இப்படி ஸ்தோத்திரம் செய்வது உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவ சித்தமா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வசனம் பிறந்தநாள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு செல்லும். ஒவ்வொரு 6 நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. கற்று ஒரு நாள் வைத்திருக்கிறார். நான் பசங்க சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக நன்மை செய்திருக்கா, அதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அது தேவன் தொழுது நன்றி செலுத்த கற்று சோத்திரம் சொல்லிட்டு தான் பசங்களை ஆரம்பிப்பேன். அப்போ 6 நாள் நமக்கு கற்றுக் கொடுத்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை எப்போ சொல்கிறோம், அந்த வாரத்துக்கு 1 நாள் என்ன செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்யறதுனால என்ன உண்டாகுது, தேவ சித்தத்தை நீங்கள் அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் உள்ளே போது நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குது அங்கே வந்துடுங்க. தாயே கூப்பிடுவாங்க, நீங்கள் கிளம்பி இங்கே வந்துடு, ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்கே போகணும்னு கூப்பிடுவாங்க. தயவுசெய்து உங்கள் தேவ சித்தத்தை இயேசுக்கு போல விட்டுவிடாதீங்க. இயேசுக்கு எந்த கூட இருக்கிற சீசன் சொன்னார், ஆண்டவரே உங்களுக்கு நடக்கலாக அப்பா அப்போ சாதாரணார் தேசத்தை செய்யறதுக்கு அவருக்கு என்ன செய்யலை, தேசத்தை தடை செய்யறதுக்கு அவர் இடமே கொடுக்கல. கூட உள்ளவங்க கூடுவாங்க, வீட்டில் கூடுவாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படிம்பாங்க. தாய் தகவல்மாரை கூடுவாங்க, மனைவி கூடுவாங்க, நீங்கள் அங்கே போயிடலாம், இன்றைக்கி ட்ராவல் இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை ட்ராவல் வைக்காதீங்க, 6 முடிச்சு என்னெல்லாம் பண்ணிக்கிறோம். நீங்கள் பூமியில் இருக்க ஜீவித காலத்தில் இயேசு போல தேசத்தை செய்யறதுக்கு தடை வந்துச்சுன்னா அதை அனுமதிக்காதீங்க. தேசத்தை விட்டு கொடுக்காம இருங்க. பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், நம்ம புரிஞ்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறது என்னவா இருக்குது,
தேவ சித்தமா இருக்கு. அது யார் கொண்டு என்ன செய்ய, யாருக்காக செய்யுங்க, அதை விட்டு கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி நடங்க. அது பாஸ்டர் சொல்லிட்டாங்க இருப்பார். ஏன் பிரச்சனை பாஸ்டருக்கு தெரியுமா? ஆனால் ஓம் பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன தேவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என்னடா அது, அவன் பூமியில் தேவசத்தை செய்யறதுக்கு விட்டு விட மாட்டேங்கான். இயேசு போல மாதிரி செய்யறான். சாந்தையும் பொறுமையாக இருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து மாதிரியின்படியே உங்களுக்கு என்ன செய்வாராக, ஏகசுல இருந்து அனுக்கிரம் செய்வாராக. தேவசம் இருக்கும்படியாக அனுக்கிரம் செய்வாராக. அப்போ பாருங்க, அவருக்குள்ள சிந்தை உங்களுக்கு வரும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு பலன் தருவாங்க. ஒரு வேலையில் நம்ம சண்டைக்கு சோத்தம் சொல்ல தடுக்க முடியாது, ஒரு வேலையை கொடுத்து போவாங்க. நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க, சாந்த பொறுமையோட தேவன் உங்களுக்கு அனுக்கிரம் செய்வார். சோத்திரம் சொல்லி தேவத்தை நிறைவேற்ற உங்களுக்கு அனுக்கிரம் செய்வார். ஏசு நினைச்ச பேர் சொல்ல கேட்டிருந்து அப்படின்ற எனக்கு நமக்கு வரதா, எனக்கு அது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ உலகம் தலையில போயிருக்கும். ஒரு வார்த்தை பேர் சொல்லபடி ஏசு கேட்டிருந்தா என்ன இருக்கும்? நீ உலகம் தலையில போயிருக்கும், நாசமா போயிருக்கும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக இயேசு மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கமான 3 உயிர்த்ததுனால இன்னைக்கு ரட்சி பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய மனிதர்கள் தேவட பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தேவ சித்தத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நாமும் விட்டு விடுவோம், நம்மளும் என்ன செய்ய விட்டு விட வேண்டாம். தேவ சித்தத்தை இயேசு மாதிரி நடப்போம். அதனால இங்கே தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவது என்னவா இருக்குது? தேவ சித்தமா இருக்கு. அதை விட்டு கொடுக்காதீங்க. அது ஞாயிற்றுக்கிழமை சரி, பிறநாள் இன்னைக்கு சோத்து சொல்கிறான் தெரியும். மாதத்துக்கு முதல் நாளையும் சோத்து இன்னைக்கு பெரிய வாக்கியமான நாள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வாரத்துக்கு முதல் நாள், மாதத்துக்கு முதல் நாள் வச்சுருக்கிறோம். தேசத்தை செய்ய முடியாது, தேவன் சோத்து செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சில பேர் அதை விட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு முடியாது, 1ஆம் தேதி ஐயா இன்னைக்கு முடியாது அப்படின்னா 1ஆம் தேதியா சொல்லணும். அதான் சில பேர் ரொம்ப அப்படி 30, 28 போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி சோத்திரம் தேவன் வசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நீங்கள் எல்லா காலத்திலும் சோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை எக்காத்து கொண்டு விட்டு விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து மாதிரியை போல. ஹல்லேலூயா. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து போல தேவசத்தை விட்டு விடாதபடிக்கு தேவசத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசைப்பாரா. ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த தேவசித்தம் சொல்றது சோத்திரம் சொல்ல மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய இடத்துல தேவசத்தை செய்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு இன்றைக்கி ஒரு செய்தி இருந்து ஒரு சோத்திரம் செலுத்துவது தேவசித்தம் போடுறது. அதை காத்து கொண்டு செய்யுங்க, விட்டு விடக்கூடாது. காலை 5 மணி இஞ்சி சோத்திரம் செலுத்துங்க, மதியம் 12 மணிக்கு சோத்திரம் சொல்லுங்க. விண்ணப்பம் இறக்க வேண்டாம், சோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். 7 மணிக்கு சோத்திரம் செலுத்துங்க, சோத்திரம் செலுத்துங்க. மோனை அடிக்கிறேன் என்னையா அப்படின்னா என்ன கேட்டால் அதில் வர சரி விட சோத்திரம் செலுத்துவோம். ஐயா அப்படி பேசுகிற சோத்திரம் செலுத்துவோங்க. வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? அது என்ன தெரியும்? ஜெபம் பண்ணவும் தெரியாது, பாட்டு பாடுறதுக்கு ராகம் தெரியாது. என்ன 4 பேர் பாட்டு பாடுறா, 4 பேர் பாட்டு வாசித்துட்டு இருக்கிறான். சில பேர் பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான். பாட்டு பார்க்க விட, பாட்டு என்ன செய்யணும்? பாடணும். அப்படியே பாட்டை பார்த்துட்டே இருக்கா. என்ன தியானம் பண்ணுறான் என்னன்னு தெரியல. சில பாட்டு இப்படிலாம் ஒரு அப்போ நமக்கு என்ன தான் தெரியும்? ஒன்றும் தெரியாது, ஜீரோ. ரைட். அவங்க என்ன தெரியும்? சோத்திரம் மட்டும் சேர்த்துங்க. ஹல்லேலூயா. அது தேவ சித்தமா இருக்கு. ஹல்லேலூயா. அதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போல. ஹல்லேலூயா. அவர் மாதிரிப்படியே ஏகசித்தமாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால் இந்த சோத்திரம் செலுத்துல சாதாரணமாக நினைக்காதீங்க. சண்டே அன்னைக்குனாலும் சரி, மாதத்துக்கு 1ஆம் தேதி ஆனாலும் சரி, காலையில் 5 மணி ஆனாலும் சரி, பிறந்தநாள் அன்னைக்குனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, சோத்திரம் செலுத்துகளை தடை செய்யறதுக்கு பேருக்கு போகிற ஆளுங்களை கிளம்பலாம். தேசம் செய்யறதுக்கு பேருக்கு ஆட்களை மாறலாம். பேருக்கு தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செய்யறது தெரியலையோ, ஆனால் அப்படி ஆகலாம். உங்கள் நெருங்கின நாட்கள் சொல்லுவாங்க, உங்கள் கூட சொல்லுவாங்க, தாய் தகவமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை செய்கிறீங்க, அந்த சோத்திரம் செலுத்துறதுக்கு தடை கொண்டு வராதிங்க, தேசத்துக்கு தடை கொண்டு வராதிங்க. சொல்லுவாங்க ஞாயிற்று மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன், 6 மணிக்கு வந்துடுங்க. ஞாயிற்று மணிக்கு நம்ம ஒரு டிக்கெட் கிடச்சி, அன்றைக்கி தான் டிக்கெட் கிடச்சியா ட்ரெயினில் போகிறேன். இந்த ஞாயிற்று மணிக்கு தேவனுக்கு சோத்திரம் செலுத்தாமல் போகிறது எல்லாமே தேசத்தை கிடையாது. திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஏதோ குழப்படியாக தான் வருவாங்க. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. அதனால் நீங்கள் ஞாயிற்று மணிக்கு தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி தேசத்துக்கு விட்டு கொடுக்காமல் நீ இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 3வது காரியம், எக்காலத்து கொண்டு பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. இயேசு பூமியில் ஜீவித்த காலத்தில் பரிசுத்தம் சிலவரை விட்டு விடாது. யூ ஷுட் நாட் ட்ராப் த ஹோலினஸ், யூ ஷுட் நாட் வித்ரா த ஹோலினஸ். ஹோலினஸை விட்டு கொடுத்துறாதீங்க. வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவன் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை தீட்டுப்படாதபடிக்கு, தன்னை கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். பசுத்ததை அவர் அங்கே விட்டு கொடுக்கவில்லை, பசுத்தை பாதுகாத்தார். இது எல்லா ஜனங்களும் நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். கர்த்தர் கொடுத்த பசுத்தத்தை நீங்கள் பாதுகாடுங்க.
கர்த்தர் கொடுத்த அந்த பசுத்தமான பொக்கிஷத்தை பாதுகாத்துக்கோங்க. எக்காலத்துக்கு யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. எக்காலத்துக்கு யாருக்காகவும் பசுத்தம் செய்தாங்க விட்டு கொடுத்துறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? மனைவிக்கு அப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன செய்ய சொல்றீங்க? மனைவி என் பிள்ளைகளுக்கு அப்படி பேச்சே கிடையாது. பசுத்தை யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாதிரிப்படி ஆனால் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய வாசிக்கலாம். யோவான் 20:17. என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் ஏறி போகவில்லை. போதும், கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாது. என்னை தொடாதே என்று சொல்லி அங்கே தள்ளி வைத்தார். யார? தான் நேசித்த மரியாதை தான். மகளாம் மரியாளுக்கு இயேசு ஏராளமாக நன்மை செய்திருக்காரு. பல ஆவிகளை நினைச்சிருக்காரு, விரட்டி இருக்கிறார். மகளாம் மரியாளும் இயேசு நிறைய நன்மை செய்வார். இயேசுக்கு வச்சு பின்னாலே போவாங்களாம். இயேசுக்கு வச்சு பின்னாலே போவாங்களாம். பெண்கள் இயேசுக்கு பின்னாலே போகிறான்னா இயேசுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக பசுக்கு வந்துருக்கிறார். இன்றைக்கெல்லாம் போக முடியாது. ஊழிய பெண்கள் போனால் போக முடியாது. ஆனாலும் அன்னைக்கு இயேசு போனான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் இந்த பசு தரிசிருக்கார். பாராதீத்தமாய் அந்த பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு. மகளாமணியால் எப்போவுமே அவங்களும் அவங்க கூட சேர்ந்த மற்ற 2 ஸ்திரீகளும் இயேசு ஊழியத்தை என்ன செய்திருக்காங்க? பின்னாடியே போயிருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவும் மகளாமணியால் நன்மை செய்திருக்கிறாங்க. அதே சமயம் மகளாமணியும் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு உடனாக இருக்காங்க. இப்போ அவங்க சொல்ல நீங்கள் கேட்கணுமா கேட்க வேண்டாமா? ஒரு பாவியான ஸ்திரீ தன் வசதி தொட்டதுக்கு இயேசு அனுமதி கொடுத்தா வல்லமை புறப்பட்டு ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்திலே மகளாமணியால் தன்னை தொடர்ந்து என்ன செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன்? அவர் அப்பதான் உயிர்த்து இந்த மகிமையில் இருக்கிறார். அவர் பெண் அவங்களை தொடக்கூடாது, மகிமையில் இருக்கிறார். பிதாவை ஏற்று கொடுத்தா அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அப்புறம் தான் அவங்க பழையபடி என்ன செய்யலாம், அங்கே வரலாம். என்னை தொடாதேன்னு சொல்லி விலகி இருக்கக்கூடியாக கட்டளையிட்டார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். சில பரிசுத்தத்துக்காக சில ஆட்கள் விலகி இருக்கிறது தப்பே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாது, உங்க பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக சில ஆட்கள் விலகி என்ன செய்யறது தப்பே கிடையாது. சில உறவிட விலகிறது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. இயேசு மகளாமணியா எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா ஊழியத்துல. தன் தொடாமல் தள்ளி அப்படின்ட்டார், தொடாதே அப்படின்ட்டார். சிஸ்டர் நிறைய தசமாவும் கொடுக்குறாங்க, அந்த ஊழியத்தில் இருக்கா, சிஸ்டர்ல காலை கூப்பிட்றாங்க, சிஸ்டர் தான் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி என்ன சிஸ்டர் செய்யணும், வந்து உட்காந்துங்க சீட்டில் அப்படின்னு சொன்னால் பேச்சே கிடையாது. அங்கே அதுக்கு பேச்சே கிடையாது. பசுத்தை நீங்கள் உட்கார்ந்து கொண்டோம் விட்டே கொடுக்கணும். அந்த பூமியில் உள்ள காலத்தில் ஸ்டப்பாக நினைக்கணும். இயேசு மாடலோட பாருங்க, அவர் என்ன செய்தார். இயேசு மாதிரி என்ன இருந்தது. மகளோட அவ்வளோ ஊழிய செய்த கூடத்தை ஊழிய செய்த அவளுக்கே அந்த நிலைமை தான். பசுத்தை அவர் கொடுக்க மாட்டார். தேவனுடைய வசனம் சோதனை இல்லாதாக. அதனால அங்கே என்ன செஞ்சால் தொடாதே விலகி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் அர்த்தம், தள்ளி நின்று அர்த்தம். சில இடத்துல சில காரியங்களை பசுத்துக்காக தள்ளி இருக்கிறனாலையும் விலகி இருக்குன்னா தப்பே கிடையாது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:6-7. 1 தெசலோனிக்கேயர் 3:6 வாசிக்கலாம். ஜெயமாசி ஜெயமாசி 1 தெசலோனிக்கேயர் 3:6-7. இந்த தேவை ஏழு வாசிங்க. சகோதரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தேன். இல்ல 2 தெசலோனிக்கேயர் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் சொல்லிட்டேனா? 2 தெசலோனிக்கேயர் 3 வாசிங்க. 3:7 வாசிங்க. 6:7 வாசிங்க. கரெக்ட். 6 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரே, எங்களுக்கு ஏற்றுள்ள முறையின்படி முறைப்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரி எங்களை பற்றி ஏற்றுக்கொண்ட பிரகாரமாய் ஒழுங்கற்று நடக்கிற முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்க விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்தாலே உங்களை கட்டளையிடுவோம். ஹல்லேலூயா. நாங்க சொல்லி கொடுத்த பிரகாரம் இருங்க. அதில் யாராவது அதைப்படி நடக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க விட்டு விளைச்சுன்னு நீங்க விலகி இருக்க வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் சொல்றாங்க. பெரியார் நீங்க கொடுத்த உபதேசம் பண்ணாமல் இருக்க வேண்டும். அதில் யாராவது கொஞ்சம் அப்படி லைட்டாக அழகி இருந்தாங்கன்னா அவங்க விலகி தான் இருக்க வேண்டும். ஏன்னா
அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கோ அவங்களை தண்டிக்கிறதுக்கோ அவங்களை தாக்கிறதுக்காக அந்த ஸ்டெப் நம்ம எடுக்கல. நம்முடைய பசுத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு நம்ம போய் செய்யணும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. எங்கள் முறையின்படி யாராவது நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். உங்களுக்கு முறையின்படி நடக்காமல் ஒழுங்கட்டு நடக்கிற எந்த சகோதரனாலும் சரி நீங்கள் விட்டு விலகி இருக்க வேண்டும். சகோதரன் கூட பிறந்த சகோதரனாலும் சரி, நம்மளோட ஆவிக்குரிய சகோதரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படிதான் வரணும். பிரச்சனைகள்லாம் நம்ம பசுத்தத்தை இழக்கிறதுக்கு ஒரு பெண் மூலமாக வருங்க, ஒரு சொத்து மூலமாக வரும், ஒரு பணம் மூலமாக வரும், தாய் தப்பு மூலம் வரும், கூட மனை மூலமாக வரும், சொந்தக்கார மூலம் வரும், உறவினர் மூலம் வரும், கூட சகோதரனால் கூட நிச்சயம் டக்குன்னு சகோதரன் சண்டை போட்டு ஒரு கோபத்தில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அந்நாளுக்கு பசுத்தை நினச்சி விட்டு கொடுத்துருவான். டக்குன்னு கோவப்பட்டுட்டு தம்பி என்ன செஞ்சிருது படான்னு ஒரு வார்த்தை சொல்லி அன்னைக்கு அவன் பசுத்தை அவன் இழந்துடுறான். தம்பி அண்ணனை பார்த்து ஒரு தவறான வார்த்தை சொல்லி தம்பி பசுத்தை இழந்துடுறான். பசுத்தை விட்டு கொடுத்த மாதிரி போச்சு. சில இடங்களில் நம்ம பசுத்தை பாதுகாக்கும்படியாக யாராலும் ஒழுங்கற்ற சகோதரர் கண்டா விலகி இருக்கு. காரணம் அவங்க தாக்குறதுக்காகவோ எந்த காரணத்துக்காக இல்லை, நீங்கள் பசுத்தை பாதுகாக்க செய்யுங்க. சில இடங்கள் அப்படிதான் நடக்குது. இப்போ பாருங்க, அதாவது 2 ராஜாக்கள் 5, 17, 18 பார்க்கும்போது நாகமான் சொல்கிறார், ஆண்டவரே நான் இனிமேல் உங்களை தான் அதுக்காக நான் ஆராதிக்காமல் உங்களை தான் ஆராதிக்க போகிறேன். இருந்தாலும் என் ராஜாவை கூட்டு போகும்போது இந்த இடத்துல வைக்கிற தலைமுடி வேண்டியது இருக்குது, என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்கிறார். இந்த இடத்துல அவர் பசுத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. இது எதுக்கு உங்களுக்கு அப்படி? நம்ம அந்த இடத்துல நிறைய தான் செய்கிறோம். பசுத்தை விட்டு கொடுத்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்கிறோம். வாசிக்கணும் வசனத்தை கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 5, 17, 18. 2 ராஜாக்கள் 5, 17, 18. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி பிரதிகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க பலியும் செலுத்துவதில்லை. பாருங்க, நான் இப்போ ஆண்டவர் தவிர யாருக்கும் காணிக்கை செலுத்துவதில்லை, ஆண்டவர் தவிர வேற எங்கேயும் பலி செலுத்துவதில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனாலும் வாசிக்கலாம், ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பார். இப்போ எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். என்ன பெர்மிஷன் கேட்குறேன், எனது பசுத்தை விட்டு கொடுக்க. வாசிக்கலாம், என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்கு பிரவேசிக்கும் போது நான் அவனுக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலை பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவிலை பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. பாருங்க, இந்த ஒரு நாள் மட்டும் அந்த விக்கிரத்துக்கு பணிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. இந்த மாதிரி போகக்கூடாது. பெர்மிஷன் கேட்குறாங்க, சூழ்நிலை மாட்டும் போது அப்படி உண்டாகும். அது பரவாயில்ல. ஆனாலும் சில பேர் அப்படி தான் செய்கிறாங்க. பசுத்தை விட்டு கொடுக்கறதுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்குறாங்க. தேவசம் சொல்கிறோம், அப்படி நீங்கள் செய்யாமல் பசுத்தை விட்டு விலகி, அதாவது பசு பாதுகாக்க முடியாத சில இடங்கள் அந்த இடத்துல விலகிடுங்க. அங்கே போனால் அந்த இடத்துல சிலைக்கு தனியாக தலை வணங்கணும், எதுக்கு போயிட்டு அங்கே போகாமல் விலகிடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. பசுத்தில் நீங்கள் பாதுகாக்கணும்னா சில காரியங்களை இயேசு போல் நீ விலகி தான் இருக்கணும். மாணவர்கள் முதலாம் நிலைகளுக்கு தண்ணீர்லாம் சொல்லியிருக்கிறார், தொடாதேன்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அவங்க பசுத்தை நீ காத்து கொண்டும் விட்டு கொடுத்துறாங்க. இயேசு பூமியில் இருக்கும்போது பசுத்தை விட்டே கொடுக்கல. நீங்களும் அவரோட மாதிரி இப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்களும் யாருக்காகவோ தன் சகோதரனுக்காகவோ அல்லது கூட இருக்கிறவர்களுக்கோ நெருங்கினவர்களுக்காகவோ அறிஞர்களுக்கோ தெரிந்தவர்களுக்காகவோ உங்கள் பசுத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு அவங்களுக்கு விலகிடுங்க. தப்பே கிடையாது. விலகிட்டு நீங்கள் பசுத்தை இருக்குன்னு சொல்லி எனக்கு கான்ஃபிடண்டாக இருக்கலாம். ஆனால் விலகாமல் அவங்களோட இணைந்து பிணைந்து ஆண்டவரே ஆண்டவனுக்காக இப்படி செய்கிறேன், அதனால் மன்னிச்சுக்கொள்ள அப்படி கேட்குறது நல்ல பழக்கம். அவர் அப்போ தான் நாகமான அந்த விக்கிரத்துக்கு வந்தார். அதனால் தேவன் அனுமதி கொடுத்தார். நாம் அப்படி இல்லை. நம்ம விக்கிரத்தை விட்டு எல்லா காரியத்துக்கும் கற்று ரட்சிப்பாய் ரொம்ப நாள் கடந்து வந்துட்டோம். மறுபடியும் போய் நாம் எனக்கு பசுத்தை விட்டு கொடுக்க தேவனுடைய பெருமிஷம் கேட்கறது சரியில்லை. அதனால் எக்காவது கொண்டும் பசுத்தை விட்டு கொடுக்காம இருக்க நீங்கள் பாருங்கள். அதுக்கு அவசியப்பட்டால் அது நம்ம கூட விளாடுனாலும் சரி, நம்ம கூட பிறந்தாலும் சரி, நம்முடைய உறவினாலும் சரி, அறிந்தவர் தெரிவினாலும் சரி, அவருடைய விலகி இருக்கிறது தப்பே கிடையாது. அதனால் எப்படியும் நீங்கள் பூமியிலே பசுத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இயேசு போல. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம். 4வது, எக்காந்து கொண்டும் உங்கள் அன்பை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்கள் அன்புள்ளவராக இருப்பீங்க. சில காரியங்கள் அன்பினா சில காரியம் செய்வீங்க. ஆனால் சில எரிச்சல் உண்டாக முடியாத சில காரியங்கள் உண்டாகும். சில தாக்குதல் உண்டாக முடியாத சில காரியங்கள் உண்டாகும். சில விஷயத்தில் அதாவது அந்த அன்புக்கு நேராக நேருக்கு மாறாக எதாவது நடக்கும். அந்த இடத்துல அன்பை விட்டு கொடுத்துறாதீங்க. இயேசு எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு கொடுத்ததே இல்லை. எல்லா காரியத்தையும் அன்பாகவே பழகினார், அன்பாக பேசினார், அன்பாக செயல்படுத்தார். ஒரு காலத்தில் விட்டு கொடுத்ததில்லை பூமியை ஜீவித்த காலத்தில். வாசிக்கலாம், யோவான் 18ஆம் அதிகாரம் 10-12 வாசிக்கும் போது அவர் அன்பை விட்டு கொடுக்கவில்லை. இன்னொருத்தர் அதை எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 22, 50, 51 எடுத்து வச்சுக்கோங்க. 2 மாற்றி வாசிங்க. யோவான் 18, 10, 11, 12 வாசிங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன்
மல்குசுங்கிறவனை என்ன செய்ய காதில் பேதர் என்ன செஞ்சாரு வெட்டிட்டார். வெட்டினோடனே காதை அந்து விழுந்துட்டு ஏசுத்தவனே சத்தம் போட்டார். என்னப்பா பேசுகிறேன், நான் கூப்பிட்டு அவ்வளோ வரமாட்டாங்களா, இங்கே தூதர் வந்து நிற்க மாட்டாங்களா, இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமையாக இருக்க செய்ய வேண்டியதுன்னு சொல்லி சொன்னார். அது வாசிங்க, அதுக்கப்புறம் வாசி. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. நீ உன் பட்டயத்தை உரையில போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். சொன்னார் பார்த்தீங்களா, நான் அன்பா அந்த பாத்திரத்தை இழக்கணும்னு நினச்சிருக்கேன், நீ அதை பண்ணி செய்கிற மறுபடியும் பேதுரு லைனில் வராங்க. இதுக்கு இவர் ஏதாவது விட்டு கொடுப்பது, அன்பை விட்டு கொடுக்க சொல்கிறது என்ன, கத்துற இடம் கொடுப்பது. ஹalleluya. இதாவோட பாத்திரத்தை நான் செய்து உனக்கு என்னையா பிரச்சனை, நான் அன்பு நிச்சயம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா. இதுக்கு ஆதாரமான வசனம் பாருங்க, லூக்கா 22:50-51. அது அன்பை விட்டு கொடுங்க எப்படி உறுதியாகுதுன்னு பாருங்க. லூக்கா 22:50-51 எடுத்து வாசிங்க. லூக்கா 22:50-51. ஆமென், ஹalleluya. அங்க ஒரு சர்ஜரி நடந்து போச்சு. காதை எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணி கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, ஹalleluya. எனக்காக ஒருத்த காதை இழக்கிறானா தேவையில்லை, நான் அந்த அன்பை காட்டுவேன் பாருங்க. அவரு ஒரு லீடர்ஷிப் ஸ்பிரிட்ல தான் செஞ்சார் பேதுரு. எங்கள் தலைவனை நீ இருந்து காட்டி கொடுக்குறாயா அப்படின்னு தலைவனை கைது பண்ண போறியான்னு ஒரு குரு பக்தியில் செஞ்சார். செஞ்சுட்டு காது போச்சு. அவர் கத்தரோட சத்தம் போட்டு சார், நான் நினச்ச அவளுக்கு எப்படி பண்ணிட்டீங்களே, அவர் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காதை மறுபடியும் அவருக்கு ஒட்ட வச்சுட்டாங்க. என்ன அன்பு பாருங்க, அந்த அன்பு அவர் இழக்கலை. எந்த சூழ்நிலையும் நம்ம காட்டி கொடுக்குற நேரத்தில் கூட அந்த அன்பு அவர் இழக்கலை. நம்மலாம் பார்த்தீங்கன்னா அன்பை எங்கெல்லாம் இழக்கணும் தெரியுமா, ஒரு சின்ன எரிச்சல் வந்தாலும் நம்ம பாருங்கள். இன்னொரு மாதிரி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 53, 54, 55, 56 வாசித்து பாருங்க. இங்கே ஒரு ஒரு செயல் உண்டாயிடுச்சு. அவங்க செய்ய ஊழியத்துக்கு ஒரு தடை உண்டாயிடுச்சு. உடனே சீசர்கள் எப்படி அன்பு காண்பித்தார்கள், நாங்கள் இயேசு எப்படி அன்பு காட்டுறான்னு பாருங்க. உங்களுக்கு புரியும் அந்த வித்தியாசம் என்னென்னு. நம்ம நீங்கள் சீசர்கள் காண்பித்த அன்பு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வாசிக்கலாம்? லூக்கா 9, 53, 54, 55 வாசிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சுத்தமா என்று கேட்டார். அவன் ஊரில் உடலையாம் அப்படின்னு எலியா செஞ்சு போச்சுன்னா மாநில அக்கினி கிராமத்தை அடிச்சு போட்டுருவோமா. இயேசு என்ன சொன்னாங்க, அன்பா பண்பா ஒரு வார்த்தை சொன்னார். வாசிக்கலாம். சீடர் வந்து சத்தம் போட்டாரு. அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். என்ன ஆவியா கொண்டிருக்குது, பசுத்தாய் கொடுத்தது மொத்தம் எரிக்கிறதுக்கா? எலியா அக்கினி கொடுத்து அவத்தை எரிச்சு நீ என்ன பண்ணி விட்டீங்க, ஊர் ஃபுல்லாக விடலாமல் நீ அப்படி நடந்து போகிறது. என்னையா பேசுறீங்க, என்ன அன்பை நீங்க என்ன அன்பை காட்டுறீங்க, என்ன ஆவி உள்ள அன்பின் ஆவியை பெற்றுக்கிறீங்க, எரிச்சல் ஆவி வந்து உள்ள போது என்னங்க பண்றீங்க அப்படின்றார். அப்படி முடிக்கிறாங்க சீசர்கள், என்னதான் பண்றது அப்படின்றது. ஏசு மாதிரியாச்சு. நம்ம பாருங்க சீசர்கள் மாதிரி. நான் சொன்னது ஆரம்பத்தில் ஏசு போதிக்கிற நார்மல் வார்த்தை சொன்னேன். நான் வார்த்தையை வந்து வசனம் ஒப்பில்லாமல் எது சொல்றது இல்லை, பேச்சுக்காக சொல்றது இல்லை. ஏசு வார்த்தைகளை போதிக்கிற ஒருவர் கேட்டு ஒருத்தர் இயேசு வார்த்தை கேட்டு விடுறார். மாதிரி இயேசு மாதிரி பண்ணி நடக்கும்னு சொல்லி அவர் சொல்லுறார். இவங்க மாதிரி நடக்காம அந்த சொல்லி கொடுத்த ஆளுக்கு மாதிரியே நடந்துடுறாங்க. இப்போ பாருங்க, இயேசு சொல்லி மாதிரி நடக்க முடியாத பேதுருக்கு பின்னாடி சொல்றாரு. ஆனால் அவர் நடந்து அவரை ஃபாலோ பண்ண என்னாவும் பசுத்தாக வச்சு அந்த ஊரெல்லாம் அடிச்சிருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஊழியர்களை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊழியர் இயேசு மாதிரியா இருக்குன்னு சொல்லி போதிக்கிறாரோ அந்த இயேசு மாறபடியே அந்த விசுவாசி பார்க்காமல் அந்த ஊழியர் என்ன செஞ்சிருக்காங்க, மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. பிற்பாடு இதெல்லாம் உணர்ந்தா பேர் எழுதுறார். இந்த மாதிரியா எதுவாக இருந்தாலும் சரி இயேசு மாதிரியா எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இயேசு வசந்த சுவடுகளை நீங்க பின்பற்றும் மாதிரியாக வைத்துக் கொள்வதை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேதுரு அங்கே சரண்டராரு. தேவ வசனம் சோத்திரம் உண்டாக. இவங்க பாருங்க, இவ்வளோ இடம் கொடுக்கலன்னு அவர் சொல்றாரு, எலியா போனால் அக்கடி இறக்கி என்ன செய்யும், அவளத்தை அழிச்சு கொண்டாடிருப்போம் அப்படின்றார். என்ன ஆவி உள்ளதுடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அன்பை காண்பித்து அடுத்த பாருங்க, அடுத்த அதை வாசித்து படிங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு பாருங்க, எப்படி போனாங்கன்னு பாருங்க. அந்த அன்பை பாருங்க, வாசிக்கலாம். மனுஷன ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, எச்சிக்கவே வந்த. ஹல்லேலூயா சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அடுத்து என்ன நடந்தது? அவர்கள்
ஆமென், ஹalleluya. இதுதான் அன்பை விட்டு கொடுக்காம இருந்தது. அந்த ஜனங்களை சபிக்கல, அந்த ஜனங்களை எரிக்கல, அந்த ஜனங்களை ரசிக்க முடியாத கருத்து வந்ததுனாலே வேறு வழியா சொல்லணும். வேறு வழியா போனால் எவ்வளோ தூரம் வந்துருக்கும் அப்படித்தானே? ஒரு ஊருக்குள்ளே போய் போகிறதுக்கும் ஒரு பைபாஸ் போகிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இவங்க அன்றைக்கி பைபாஸ் வழியாக போயிட்டாங்க. அப்போனா அவங்க அங்கே என்ன இருந்திருக்கும்? பெட்ரோல் கார் மாதிரி இருந்திருக்கும். 100 அடி கிடைக்கிறதுல 200 அடின்னு சொல்லிப்போம் நடக்கிற. அதான் அன்பு. அன்பு சகத்தையும் சகிக்கும், சகத்தையும் தாங்கும். அதை எக்காத விட்டு கொடுக்காதீங்க. வாசிக்கலாம் 1-13 5, 6, 7 வாசித்து பாருங்க. நீங்கள் அன்பை எப்படி விட்டு கொடுக்க தெரியுமா? நான் என்ன, நீங்கள் அன்பை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்குறோம் பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. அன்பை எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னு பாருங்க. நீங்கள் ஒரு காரியத்தை சகிக்காமல் இருக்கிற அன்பை விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை எரிச்சல் அடையலாம் அன்பை விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை பொறாமை கொள்றதுனால அன்பை விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல அநியாயமாக பேசுறதுனால அன்பை விட்டு கொடுக்குறீங்க. இங்கே இயேசு அங்கே எரிச்சலாகிய சீடர்களுக்கு அவர் புத்திமதி சொல்ல முடியாது, சுத்தி போய் அன்பை விட்டு கொடுக்காம பாதுகாத்தார். அந்த இடத்துல சீடர்கள் போல அக்னியை கொண்டு எரிச்சிருந்தாரு, அன்பை விட்டு கொடுத்தாருன்னு அர்த்தம். அநியாயமாக அவங்களை அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் தேவன் அந்த அன்பை விட்டு கொடுக்கல. இயேசு பார்த்தா சுத்தி போய் அன்பு சகலத்தையும் தாங்க நிறைவேற்றலாம். வாசிக்கலாம். என்ன 5, 6, 7 5ஆம் வசனம் வாசிங்க. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு ஒருவேளை செஞ்சு அயோக்கியமானதை செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் அன்பை செஞ்சீங்க, வித்ரா பண்ணிட்டீங்க, போச்சு. அயோக்கியமான செய்யாது. அடுத்தது தன்னை பற்றி புகழ்ந்து பேசுறது நாடாது. சீனம் கோபமே வராதுங்க. சீனம் கோவப்பட்டு பேசுறேன், கோவப்பட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்பங்க விட்டு கொடுத்துட்டான்னு இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்துட்டாங்க, கோபமே படல. அடுத்தது அவங்களுக்கு தீங்கு செய்ய. இந்த விஷயம் என்ன செஞ்சாங்க? அக்னி அழிச்சு அவன் கிராமத்தையே அழிச்சிடலாம் நினைச்சாங்க, தீங்கு செய்ய நினைச்சாங்க. அன்பு தீங்கு செய்யாது. அடுத்தது அநியாயத்துக்கு சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும். உனக்கு நேரிட்டா ஆஹா ஒரே சந்தோஷம்டா அப்படிலாம் கிடையாது. சத்தியத்துல உண்மையா சத்தியம் நடந்துட்டீங்களா, உண்மையா நடந்துட்டீங்களா, சந்தோஷங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்தது அன்பு சகலத்தையும் தான். அந்த ஆட்களில் உள்ள விடுற ஆண்டவரை தாங்கச்சி அவர் காட்டி கொடுக்குற அந்த காதை வெட்டுனாங்க, உடனே ஓட்டினார். சகலத்தையும் தாங்கச்சி போறான். இவன் என்ன பண்ணுவான்? பிரச்சனை அங்கேருந்து வருது, இவனே வரான். இவன் சீரில் போயிடுவான். அன்பு அந்த அந்த காதை தாங்கச்சி சகலத்தையும் தாங்கும். அடுத்தது சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும். ஹalleluya. இந்த 5, 6, 7 நீங்க செய்யற அப்படின்னா அன்பை நீங்க விட்டா பண்ணிட்டீங்க. சினம் கொள்ளாது, அநியாயம் பண்ண தோணாது, தீங்கு செய்ய வராது, சகலத்தை தாங்கும். வேதூர் பார்க்கணும், சகல பாவங்களையும் மூடும். இதெல்லாம் நீங்க செய்யலாம். அன்பை செய்யணும் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்த காரியத்திலே தன்னை காட்டுக்கு வந்த ஆட்களிலே அந்த சீனை காதலை வெட்டும் போது காதை ஒட்டு வச்சு அந்த அன்பை விட்டு கொடுக்காம பாதுகாத்தார். அதே சமயம் தம் ஊழியத்துக்கு போவதில் தடை செய்த அந்த கிராமத்து மக்களை அவர் இஸ்ரவேலை எரிக்க சொன்ன போது எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டு விலகி சுற்றி போய் அந்த அன்பை விட்டு கொடுக்காம பாதுகாத்தார். நாம் அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல சினம் கொள்ளவில்லை, அந்த இடத்துல தீங்கு செய்யவில்லை, அந்த இடத்துல அவர் பொறுமை இழக்கவில்லை. அன்பு சகலத்தையும் தாங்கணும்னு அர்த்தம், பொறுமை உள்ளன்னு அர்த்தம். என்ன அந்த பொறுமை வசனம் வாசித்தீங்களா? பொறுமை அன்பு பொறாமை கூடாது. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. அன்புல பொறாமை கிடையாது. பொறாமை கிடையாது. அந்த இடத்துல பொறாமையெல்லாம் பட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன செஞ்சீங்க? அன்பை விட்டு கொடுத்தீங்க. தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக எக்காலத்து கொண்டோ நீங்கள் யார் மேலேயும் பொறாமப்பட்டுறாதீங்க. அவங்களுக்கு அப்படி கிடச்சிச்சு, நாங்களும் உண்மையாக தான் போனோம், ஆனால் அவனுக்கு கிடச்சி எனக்கு கிடச்சி அப்படின்னு விட்டீங்கன்னா பொறாமை வந்துட்டுன்னு அர்த்தம். பொறாமை வந்துட்டுன்னா யுவர் வித்ராயிங் யுவர் லவ். அந்த ஆள் மேலே லவ் என்ன செஞ்சீங்க? வித்ரா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பொறாமையே வரக்கூடாது. அன்பில் என்ன செய்யக்கூடாது? பொறாமையே வராது. வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அன்பில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் இயேசு செய்யலை. இந்த அன்பை விட்டு கொடுக்கவில்லை, இந்த செயலாம் அப்படி இல்லை. சினம் கொள்ளவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவில்லை, அநியாயம் செய்யவில்லை, தீங்கு செய்யவில்லை, சகலத்தை தாங்கி அன்பை பாதுகாத்து கொண்டார். அன்பை விட்டு கொடுக்கவில்லை. தேவ சோத்திரம் உண்டாக சில இடத்துல எரிச்சல் படமாக ஏதாவது சம்பளம், கோபம் கொடுக்க நடக்கும், சினம் கொள்ள நடக்கும். நீங்கள் அப்படி ஏதாவது கோபம் கொண்டுட்டீங்க அப்படின்னா, சினம் கொண்டுட்டீங்க அப்படின்னா, அநியாயமாக உங்களுக்கு தீங்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அன்பை அதை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அர்த்தம். நேற்று தினத்தில் ஒரு மிருதன் தவேல காம்படிஷனுக்காக ஜெராஸ் எழுதினான்.
உடனே நானும் செஞ்சேன். அவங்க மிஸ்ஸு தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதனால பாருங்க, அந்த இடத்துல மிஸ் ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. அந்த பையனை அவன் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவன் காம்படிஷன் பண்ணுற நேரத்தில் அந்த மிஸ் அவன் கூட இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்களுக்கு வேண்டியப்பட்ட வாழ்க்கையோடு இருந்தான். 2 மணி நேரம் இருந்தான். இந்த பையனை தனியாக விட்டுருந்தாங்க. நல்லா நான் கூட இருந்தேன். அவன் காம்படிஷன் அட்டன் பண்ண போயிருந்தேன். அந்த மாஸ்டர் என்ன நினச்சிட்டாரு, அப்பன் பிள்ளைங்க சென்னையில் பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்கம்ப்ளீட் பர்சன்ட் அடிச்சுட்டு எங்களை பற்றி ஒரு தப்பாக ரெகனைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டேன். சின்ன பிள்ளை ரொம்ப மனசில் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் உண்டாயிட்டு. அந்த மிஸ் அவன் கூட இருந்தாங்கன்னா அவனுக்கு அந்த வேதனை வந்துட்டார். அப்போ ரொம்ப ராத்திரி ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டு ஜெபிச்சேன். இந்த பையனுக்கு சின்ன வயசுல இவனுக்கு என்ன இவனுக்கு இப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கோபம். திங்கம் காலையில் போய் அந்த மிஸ்ஸை நான் கிழிக்கிறேன்னா அப்புறம் என்ன நான் தவப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் கர்த்தர் வசனம் என் கையில் கொடுத்தாங்க. நீ என்ன நேரிட்டாலும் சரி, என்ன எரிச்சலாலும் சரி, அன்பை மட்டும் விட்டு கொடுக்காத என்ன போல அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. நீ மற்ற பேரண்ட் போல அந்த மிஸ்ஸிட்டு போய் ஏன் என் பிள்ளை கூட காம்படிஷன் பண்ணும்போது நீங்கள் இருக்கலை, உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆள்கிட்ட இருந்தீங்க அப்படின்னு கேட்காத அப்படின்னா. கேட்கணும்னு ஆண்டவர், அதில் நீ இல்லை, நீ கேட்டால் ஓ அன்பை இழந்துருவேன் அப்படின்னா. நீ அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு பேசிட்டாரு, சினம் கொண்டு பேசாது, எரிச்சல் அடையாத. மற்றவங்க பரிசு, மற்ற பிள்ளைகளை பரிசு கிடைச்சி நம்ம பிள்ளைக்கு பரிசு கிடைக்கலாம் பொறாம கொள்ளாத. இதெல்லாம் ஒரே சார்ந்தது தான். நடந்த சம்பவமானது நீ அன்பில் நிலைத்திருக்க முடியாது, அன்பில் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு காரணம் தான் உனக்கு. நீ தைரியமாக உன் பிள்ளை நீ திடப்படுத்து அப்படின்னு சொன்னா. ஹல்லேலூயா. இதே நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டும். சில காரியங்கள் நம்ம கிடைக்காம இருந்திருக்கலாம், சில உழைச்சி நம்ம கிடைக்காம இருந்தால் கவலையே படாதீங்க. இயேசு போல அநியாயமாக சில காரணங்கள் பாடுபட்டு மாதிரியாக இருக்க மாதிரி நீங்கள் மாதிரியாக இருங்க. கர்த்தர் ஏற்றங்களை எடுத்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. சில இடத்துக்கு சில அனுபவம் நமக்கு கிடைக்காது, சில டீச்சர் அனுபவம் நமக்கு கிடைக்காது, சிலரோட ஆதரவு கிடைக்காது. பயப்படவே கூடாது. பரவாயில்ல, என்ன இழந்து போயிட்டோம், ஒன்றுமே இழக்கலை, தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, நம்ம அன்பை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை மிஸ்ஸில் பேசணும்னு நான் முடிவு பண்ணி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அன்பை இழந்துருப்பேன். பசுத்தாவே என்னை ராத்திரி இறங்கி இந்த பசங்க எழுத வச்சு என்னை கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பாருங்க, இந்த மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எக்காலத்து கொண்டு சினம் கொண்டு பொறாமை கொண்டு எதிர்த்தோ தீங்கு செய்தோ உங்கள் அன்பை இழந்துறாங்க. இயேசு கிறிஸ்து அன்பை அவர் எவ்வளோ நெருக்கடி நடந்துச்சு, அவர் இழக்கலை, அன்பை விட்டு அவர் விட்டு கொடுக்கல. நீங்களும் அப்படியே மாறி இருந்து, நாமும் அப்படியே மாறி இருந்து இயேசுவை பின்பற்றுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. 5வது காரியம் கீழ்ப்படுதல். எக்காலத்து கொண்டு கீழ்ப்படுதல் நீங்கள் விட்டு கொடுத்துறாங்க. கீழ்ப்படுதல் நம்ம கொடுக்குற மகாபெரிய பொக்கிஷம். என்ன ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், 30 வருஷம் பழக்கம், நான் திருச்சி வந்துருந்தா எனக்கு பழக்கம். உடனே தானே என்னதான் குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன உன் வாசிக்கு நீ உண்மையாக கீழ்ப்படுத, அந்த உண்மையை திறந்த மட்டும் பண்ணிக்கலாம். உடனே என்னடா குவாலிஃபிகேஷன் இருக்கல, என்ன தகுதி இருக்கு, ஒன்றே ஒன்று இருக்க மாட்டேன் அப்படின்பார். என்ன சார் அப்படின்னு, உன் வாசிக்கு நீ அப்படியே கீழ்ப்படி பார்த்தியா, அது போதும் நீ வளர்ந்து படிப்பார். ஹல்லேலூயா. அவர் இதுக்கெல்லாம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளா ஜனம் தான். ஆனால் அந்த காட்சி சொல்வார், நமக்கு பலமே என்ன தெரியுமா, கீழ்ப்படுதல் தான். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. மத்தேயு 4:9-10. இன்னொரு பிலிப்பியர் 7-8-9 எடுத்து வச்சுக்கோங்க. சீக்கிரம் வாசிங்க, ரொம்ப டிலே எடுப்பீங்க. சாத்தான் கேட்குறான் இயேசு பார்த்து, நீ என்ன பணிந்து கொண்டா, எனக்கு கீழ்ப்படிந்தா எல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னான். இயேசு அப்பால போ சாத்தானே, தேவனாகத்தை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வனுக்கு எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அடுத்தது அங்கிட்டு விலகினா தேவவசம் சோத்திரம்டா, இங்கே அப்பால போ சாத்தான்னு சொல்லி சாத்தான் விளையாடினா என்ன பணிந்து கொண்டு சொன்னார். இயேசு சேர்க்காந்து கொண்டும் எங்கேயும் என்ன செய்யலை, தேவனை தவிர யாரையும் பணியலை, தேவனுக்கு மாத்திரம் தான் கீழ்படிச்சார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்க. அவர் மரணம் புரியும், அதாவது சிலுவையில் மரணம் புரியும் தான் கீழ்படிந்தார் இயேசு கிறிஸ்து. வேற யாருக்கும் கீழ்படி, தேவன் தவிர யாருக்கும் கீழ்படியல, கீழ்படுதலை விட்டே கொடுக்கல. நீங்களாம் கீழ்படுத்த ஒரு கிடைக்குன்னா விட்டு கொடுத்துருவாங்க. அரசாங்கத்துக்கு இவ்வளோ உதவி வருது, இலவசமாக தராங்கன்னா நம்மளும் பின்னாடி போவோம், அப்படின்னு வேண்டுது. அவங்க இவங்களுக்கு தான் தருவாங்க, அவங்க தான் தருவாங்கன்னா அந்த ஆட்களுக்கு தான் தருவாங்க, இந்த ஆட்களுக்கு தருவாங்க அப்படின்னா நம்மளும் அந்த ஆட்கள் சொல்லிட்டு போயிட வேண்டியது இல்லையா. கீழ்படுத்தீங்க, எங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, இங்கே யாருக்கு கீழ்படுத்துனீங்க, ஒரு சின்ன ஒரு பார்சல் வாங்குறதுக்காக
கீழ்ப்படிக்கு சிப்ட் ஆகிட்டு. அதான் நீ என்ன கீழ்ப்படி உனக்கு எல்லாம் தாரம். தேவனோட ஒருவருக்கே 6,700 இருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டர் போடுற சாத்தானுக்கு. தேவனுடைய பசம் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பசம் சோத்திரம் உண்டாத பிடிப்பை வாசித்து பாருங்க. பிடிப்பு 2 7 வாசிங்க. அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா அவர் தேவன குமாரனும் அவன் என்ன சார் மனுஷ ரூபமானார். மரண பரிந்தம், அதாவது மரண பரிந்தம் சிலுவையில் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். ஹalleluya. அப்படி தாழ்த்தினார். இயேசு தேவன் உயர்த்தினார். ஹalleluya. கீழ்ப்படிதல் அப்படின்றது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்கணும். ஏதோ ஒரு செஷனுக்காக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு அவருக்காக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ப்ரீட்ஸ்க்காக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காலத்துக்காக, ஏதோ ஒரு வருஷத்துக்கு மாத்திரக்கூடாது. இட் ஷுட் பி டில் எண்ட். மரண பரிந்தம் கீழ்ப்படிதல் வேண்டும். அதுதான் இயேசு உங்களுக்கு மாதிரி. அவர் எந்த இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படிதல் விட்டே கொடுக்கல, கீழ்ப்படித்தே தான் இருந்தார். மரண பரிந்து கீழ்ப்படித்தார், ஒரு இடத்துல விட்டு கொடுக்கல. இன்னைக்கெல்லாம் கீழ்ப்படிதல் ரொம்ப அடிக்கடி மாறும். இன்னைக்கெல்லாம் இங்கே தவப்பொருள் பேச்சா மொபைலா அப்படி கேட்டால் அன்னைக்கு கீழ்ப்படிதல் யாருக்கா இருக்கும்? கீழ்பாட்டை கேட்டு பாருங்க. அப்பா வார்த்தையா இன்ஸ்டா ஐடியா யாருப்பா கீழ்ப்படினா ஃபஸ்ட்டு இன்ஸ்டா தான் வேணுமா? அப்பா அகான்ஸை கீழ்ப்படிதாம விட்டு கொடுத்துட்டான். அப்படிதான் நீ யோசித்து பாருங்களேன். ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க. எல்லா பிள்ளைகளும் நீ ஃபோன் வச்சுருக்கீங்க. படிக்கிற பிள்ளைகள்லாம் 20,000 ஃபோன் வச்சுருக்கேன். வருமானம் எங்கே இருக்குது? படிக்கிற பிள்ளைகளுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறது 20,000 ஃபோன் வச்சுருக்கேன். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 பேர் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க, 20,000 ஃபோன் தான் வச்சுருக்காங்க. என்ன ரைட்டா? அந்த ஃபோனை வைத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறது என்ன தெரியுமா? தன் தாய் தகப்பனை கீழ்ப்படி விட்டு விடுறதுதான். அந்த ஃபோன் மூலமாக என்ன செய்கிறாங்க? தனியாக ஃபேஸ்புக், தனியாக அவங்க ஒரு ஐடி, தனியாக அவங்க யூஸ் ஆகிடும். இதிலே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. தாய் தகவல் பேச்சே கேட்கல. அதெல்லாம் என்ன உண்டாகுது? டோட்டலாக அவங்க கீழ்ப்படி என்ன செய்கிறாங்க? தாய் தகவல் கீழ்ப்படியிலிருந்து விலகி போயிடறாங்க, விட்டு விட்டுறாங்க, கீழ்ப்படி விட்டுறாங்க. யாருக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ கீழ்ப்படி விட்டு விடவே கூடாது. தகவல் கீழ்ப்படினா எண்டு டைம் வரைக்கும் கீழ்ப்படிங்க. இயேசுக்கு கடைசி கீழ்ப்படிங்க. வேலைக்காக சில இயேசுக்கு கீழ்ப்படிங்க வருவாங்க. வேலைக்காக சோமம்யா இயேசு கீழ்ப்படிங்க வருவாங்க. அப்புறம் சோமானோடனே இயேசு கீழ்ப்படியாமல் அவங்க வச்சுருக்க தெய்வத்துக்கு போயிடுறாங்க. ஒரு 3 வாரம் ஒரு சகோதரர் வந்தார். என்னால் படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. நான் அவங்க ஜோம் பண்ணி கத்தரை பற்றி சொல்லி இருந்து அதனால் அந்த 3 மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சு இப்போ டிகிரி முடிச்சுட்டேன். இப்போ ஆளை காணல. இப்போ சிவகோயில் சுற்றிட்டு இருக்கேன். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக ஏதாவது ஒரு காரியத்துக்காக கீழ்ப்படுகிறாங்க. அப்படி கீழ்ப்படிந்தால் கடைசி கீழ்ப்படியும். அதான் இயேசு மாதிரி அதை பூமியில் வைத்திருக்கிறார். அவர் எக்காலத்தும் கீழ்ப்படுத்த கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்கல. நான் மட்டும் கொடுக்கூடாது. தகப்பன் தாய் தகவல் கீழ்ப்படினோமா? ஃபோன் வந்தாலும் சரி, அந்த ஆசை வந்தால் இந்த ஆசை, எந்த ஆசை வந்தாலும் தகப்பன் தாய் தகவல் கீழ்ப்பட கடைசி வரைக்கும் விட்டு போகக்கூடாது. மனைவிக்கு கணவன் கீழ்ப்படுறீங்களா? அந்த ஆசைவாதம் இந்த ஆசைவாதம் எந்த ஆசைவாதம் வந்தாலும் சரி, கணவனுக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படியை விட்டு விடக்கூடாது. இயேசு ஏற்றுக் கொண்டிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க? மரண பரிந்தும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியை விட்டு விடக்கூடாது. இதான் உண்மையான. உங்கள் பாஸுக்கு கீழ்ப்படுத்துறீங்களா? கடைசி வரைக்கும் கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நல்லா பணம் கொடுத்தா கீழ்ப்படிடும். இன்னைக்கு இன்சென்டிவ் கொடுத்தா கீழ்ப்படிடும். அவர் நீங்கள் ஓவர் டைம் கொடுத்தா கீழ்ப்படிடும். அவர் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் பென்ஷன் கொடுத்தா கீழ்ப்படிடும். ஒரு நாள் பென்ஷன் வந்து மனம் சொன்னதான் செய்வான். தெரியுமா? நீங்கள் எங்கே வெளியே போகணும் சார், ஒரு நாள் பென்ஷன் போயிட்டு வாங்கன்னா மனால் அவர் சொன்னதான் செய்வான். அது பேர் கீழ்ப்படிதல். அது ரைஸ் வைக்கிறது, ஆச்சா பண்ணுறோம். கீழ்ப்படுதல்னா அவர் பென்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு செய்வாங்க. கீழ்ப்படி அதான் மெய்யான கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதல் சிலத்தை அப்பப்போ விட்டுடுறோம். வேலை சாலை விட்டுறோம், குடும்ப காரில் விட்டுறோம், என்ன ஆவிக்குறிக்காரில் விட்டுறோம், யாருக்கோ கீழ்ப்படுத்தி ஜபம் பண்ணாமல் விட்டுறோம், யாருக்கோ கீழ்ப்படுதலை விட்டு விட்டுறோம். இப்படிலாம் நம்ம நடக்குது. நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஆவிக்குறிக்காரர்களே கீழ்ப்படுதலை எக்காலத்தை விட்டு விடக்கூடாது. இயேசு அவர் மரணம் வரையிலிருந்து தேவன் கீழ்ப்படுதலை விட்டு விடலை ஒரு மாதிரி வைத்திருக்கிறார். அதே மாதிரி நாம் பின்பற்றுவோம். நாம் இயேசுக்கு எப்போ கீழ்ப்படுதல் இருப்போம், நம்ம தாய் தகவலுக்கு எப்போ கீழ்ப்படுத்திருப்போம், நம்ம குருமார்களுக்கு எப்படி கீழ்ப்படுத்திருப்போம், நம்முடைய வேலை ஸ்தலத்தை எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படுத்திருப்போம், நம்முடைய படிக்கும் ஸ்தலத்தில் நம்மளோட குருமார்கள் கீழ்ப்படுத்திருப்போம். இப்போது எப்போவுமே நம்ம கீழ்ப்படிந்து இயேசு மாதிரிப்படி நம்ம கீழ்ப்படிந்து விட்டு கொடுக்காம கீழ்ப்படிந்து இருப்போம். நம்ம அப்படி தேவசத்தோட காணப்படுவோம். ஆகையினால நம்மளுடைய ஆவிக்கிற காரியத்தில் 5 விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு யாரை வைத்த கொண்டாது நம்ம நீதியை கெடுக்க முடியாத வந்தாங்கன்னா நீங்கள் நீதியை விட்டு கொடுக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டு நம்மளோட பசுத்தை கெடுக்க முடியாது யாராவது பழகினாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விலகி நின்று பசுத்தை விட்டு கொடுக்காதீங்க.
எக்காரணத்தை கொண்டும் யாராவது உங்கள் தேசத்தில் தடை செய்ய வந்தாங்கன்னா, அது நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அது தேச தடையாக அப்படிக்கு தேசத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, இஷ்யூஸ் வரும்போது உங்களை அறியாமே சினம் கொண்டு, கோபம் கொண்டு, பொறாமை கொண்டு அந்த காரியத்தை தாங்க முடியாமல் சக்தி இழந்து உங்கள் அன்பை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காதீங்க. பின்பு எந்த காரியத்தினாலும், எந்த பொருளோ, எந்த காரியம் இடையில வாழ்க்கை இடையில வந்தாலும் தன் தேவனுக்கும் தன் தாய் தகப்பனுக்கும் கொடுக்கப்பட்ட கணவனுக்கும் கீழ்ப்பட்டதில் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. இயேசு இப்படி மாதிரியாக நம்ம வயது காண்பித்திருக்கிறார். தேவன் அந்த மாதிரி நடத்த முடியாது அவங்க அனுக்கிரம் செய்வாங்க. ஆகினால் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் நீதியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே பசுத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே தேசத்தை செய்யறதை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே அன்பை எக்காலத்தை கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே கீழ்ப்படுதலை எக்காலத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இயேசு இப்படி 5 காரியங்களையும் விட்டு கொடுக்காம நமக்கு ஒரு மாதிரி வைத்திருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து இயேசு மாதிரி நடந்து நாம் தேசத்தில் செய்வோமா கத்தரை ஆசைப்படுறார். கத்தரை வார்த்தைகளை ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா.